யானை முகன் தேசம். பல்லாயிரம் ஆண்டுகளாக எருக்கன் செடிகள் அடர்ந்த முள் காட்டிற்குள் முடங்கி கிடந்த பேராசையால் ஆணாதிக்க சாபத்தால் சபிக்கப்பட்ட ஒரு ஆன்மா. கர்மா முடியும் நேரம். கலிகாலம். ஆனா பெண்ணா பேயா? கடம்பா, ஓடிவா ஓடிவா! எவனோ ஒருவன் அரசர் மீது விசக்கத்தி வீசிவிட்டான். என்ன நடந்தது? அரசர் கோபமாக இருக்கிறார். தாமரை, என்ன காரியம் செய்து விட்டாய்? என்ன இருந்தாலும் என் மயக்க நிலையில் என்னோட கலந்தது மன்னிக்க முடியாத குற்றம். அரசே, இதோ நீங்கள் கேட்ட எதிரியின் தலை. ஆனால் போரில் என் அண்ணன்கள் இருவரும் பலியாகிவிட்டனர். இப்போதாவது தங்கள் கோபம் தீர்ந்ததா? தீரவில்லை. அண்ணன்கள் இறந்த சோகத்திலும் நீ என்னுடன் கலக்க வேண்டும். உள்ளே செல். அது என் பாக்கியம் அரசே. அரசே, அடுத்த ஜென்மத்திலேயாவது உங்களுக்கு நான் மனைவியா வரணும். அடுத்த பிறவி அடுத்த பிறவியில் சந்திப்போம். அடுத்த பிறவியில் சந்திப்போம். 6-7 பருவமாகட்டும், எத்தனை பருவமாகட்டும், என்னை எதிர்த்தவர்களை பழி வாங்கிய பின்புதான் என்னோடு நீ சேர வேண்டும். அரசே, இன்னும் எத்தனை காலம்தான் உங்கள் சாபப்படி அலைய வேண்டும்? தாமரை, இது கலியுகம். உன் சாபம் தொலையும் இந்த காலம். உன் கடைசி பழி இப்போது அமைச்சராக உள்ள எதிரி ராஜவர்மன், என் 5 மகன்களையும் சூழ்ச்சியால் வென்ற கொலைகாரன். உத்தரவிடுங்கள், உடனே முடித்து வருகிறேன். அவசரப்படாதே. அதற்கு முன் பல கலைகளை பிடுங்க வேண்டும். இந்த பிறவியில் உன் உடம்பு சித்ரா என்ற பெண், என் உடம்பு வாத்தியார் அரசப்பன். என்னோடு எதிரிகளை அடிக்க வல்ல ஒரு பெண் நாட்டியக்காரியின் கருவில் இருக்கிறாள். நம்மை சார்ந்தவர்களை அடையாளம் காட்டக்கூடிய மோதிரம், எதிரிகளை அழிக்கக்கூடிய கத்தி. எடுத்துச் செல். வணக்கம் சார். சார், இப்போ என் ஃபேமிலியில் மிஞ்சினது நானும் என் அண்ணா மட்டும்தான். ஆனால் என் அண்ணா எனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு வாரிசு இருக்குமா என்னன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. அதை நீங்கள் தாயா பார்த்து சொல்லணும். கண்டிப்பா அவர் கல்யாணம் ஆயிடும். எந்த ஒரு குறையும் இல்லாம அவருக்கு வாரிசு பிறக்கும். ஆனா அந்த வாரிசை நீங்க வளர்க்க வேண்டியதா இருக்கும் அப்படின்றத அகஸ்தியர் சொல்றாரு. என்னங்கய்யா இப்படி சொல்லிட்டீங்க? இதுதான் ஜென்மாவோட கர்மா. கர்மவினை. இந்த கர்மவினையை தான் நீங்க பார்க்க போறீங்க. இருந்தாலும் அந்த குழந்தையை நீங்க வளர்க்க வேண்டிய நிலைமை தான் வரும். வேற வழியே இல்லை அப்படின்னு அகஸ்தியர் சொல்றாரு. சரிங்கய்யா. சரிங்க, வணக்கம். ரொம்ப நன்றி. ஐயா வணக்கம். சார் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே. சார் யாரு?
அவர் ரிட்டையர்டு வாத்தியாரு மக்கள் நலனுக்காக மனு எழுதி கொடுத்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லாம மக்களுக்காக உழைச்சிக்கிட்டு ஓ இருக்கிறார். அப்படியா? ஒரு நிமிஷம் நான் ஷாக் ஆயிட்டேன். சார் உள்ள வந்தது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு. பக்கத்து கிராமத்துல தான் இருந்தார். சரி, ஓகே, தேங்க்யூ. சரி சரி வாங்க உள்ள போலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சார் வந்து தெரிஞ்சவர், நல்ல வாத்தியாரா இருந்து ரிட்டையர் ஆனவர். இப்போ மனு எழுதி கொடுத்து மக்களுக்கெல்லாம் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஏதோ பிரச்சனையா? அது என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார். கண்டிப்பா பார்த்து சொல்லிடுறேன் சார். ஆமாங்கய்யா, நான் ஏதோ நிறைய நல்லதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மக்களுக்கு. ஆனாலும் அந்த எதிரிகளுக்கு அது பிடிக்கல, தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது என்னன்னு நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். ஆமா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரதான் செய்யும். உங்க வீட்டுல வந்து பாரம்பரியமா இருக்கக்கூடிய பொருள் ஒண்ணு இருக்கணுமே. ஆமாங்கய்யா, மோதிரம் இருக்கு, பரம்பரையா ஒரு மோதிரம் இருக்கு. அதான் கேட்டேன். சொல்றாரு, உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமா வரப்போகுது. இன்னும் பெரிய குழப்பங்கள் வரும், உடம்புக்கு பிரச்சனை வரும், உயிரே போற நிலைமை வரலாம். அதுக்கப்புறமா மிகப்பெரிய பொசிஷன்ல வரதை நீங்க பார்க்கலாம். அந்த நிலைமை ஏற்படுறத நீங்க பார்ப்பீங்க. அந்த பெரிய பொசிஷன் வர சொல்ல என்ன வந்து நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப நன்றிங்கய்யா, நான் வந்ததுக்கு ஒரு தீர்வு சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. சரிங்க, வணக்கம். சார், பொள்ளாச்சி காலேஜ் பொண்ணுங்க விஷயமா உங்க பேர் அடிபடுதே. யாரு? எதிர்கட்சிக்காரன் தானே, அப்படிதான் சொல்லுவானுங்க. இந்த பாரு, நான் பொண்ணுங்களை தெய்வமா மதிக்கிறவன், சரியா? சரி சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் உணவுத்துறையிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டேன். பென்ஷனே 2500 ரூபா தான் வருது. குழந்தைங்க படிப்பு செலவே பார்க்க முடியல சார். இங்கே பாருங்கம்மா, இது நான் பார்க்க வேண்டிய வேலை இல்லைம்மா, மேலே இருக்கவங்க பார்க்க வேண்டிய வேலை. நீங்கள் அவங்ககிட்ட போய் கேளுங்க, உங்களுக்கு ஆக வேண்டிய வேலை கரெக்டாக நடக்கும். அதுக்கு நன்றி சார். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். தம்பி, அவங்க என்ன பேசுகிறாங்க கவுனி, கேட்டு வந்து என்கிட்ட மேலே சொல்லு. தேவகி, எப்படி இருக்க? ஐயா வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? ஆமா ஆமா, தம்பி இங்க தான் நிருபரா இருக்காரு. அம்மா தான் சிங்கர், திருச்சியில இருக்காங்க. என்ன இங்க நிக்கிறீங்க? மினிஸ்டர் பார்க்க வந்தோம், அப்படியே உங்களையும் பார்க்கலாம்னு வந்தோம். சரிங்க, வேணாம், ஆபீஸ்ல வந்து பாருங்க, பேசிக்கலாம். சரி மேடம். என்னையா பிரச்சனை? மனுஷன் ஒரு 10 நிமிஷம் நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா? நையின்னு போனை பண்ணிக்கிட்டு என்ன விஷயம்? ஆட்டோ மணி யாரும் கொண்டுட்டாங்க. என்னையா சொல்ற? ஆமா, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தானே என் கூட போன்ல பேசினா. பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிங்க, நான் சரக்கு போட போறேன் அப்படின்னு சொன்னானே, அதுக்குள்ள என்னாச்சு? ஏதோ ஒரு பொண்ணு வந்துச்சுன்னு சொன்னாங்க. நீ போ. சரி, அண்ணன் சொல்றபடி செய். லோக்கல் இன்ஸ்பெக்டர் பார்த்து பொண்ணு கேஸ் முடிக்க சொல்லு. சரி, இத செலவுக்கு வச்சுக்கோ. சரிங்க. பொண்ணு மேட்ரு வெளியே தெரியாம சரி, எல்லாத்தையும் கிளீனா முடிக்க சொல்லு. நான் மேல இடத்துல பேசிக்கிறேன். நான் போன் பண்ணிருக்கேன், நீ எதுவும் பேசிக்காத. சரி, நான் வரேன். சித்ரா வந்துட்டா? ஏமா சித்ரா, மழையா இருக்கு, அப்புறம் வான்னு சொன்னேனே, அதுக்குள்ள சம்மதத்துக்கு என்ன அவசரம்? சண்முகம் ஊரு பிரச்சனை ஏதோ கொடுத்து விட்டுருக்காங்க. சரி சரிம்மா. என்ன சேலையெல்லாம் ஒரே ரத்தமா இருக்குது? சகதியா இருக்குது. சரி சரிம்மா, நனைஞ்சிருக்க, உள்ள நந்து இருக்கா, வேற ட்ரெஸ் மாத்திக்கப்போ. பாலா சார், நீங்க ஜமீன் பரம்பரை
இந்த கிராமத்து பொண்ணை சைட் அடிக்கிறீங்க? சார் இப்போல்லாம் கிராமத்து பொண்ணு தான் சார் நம்ம கலாச்சாரப்படி இருக்காங்க. பாலா சார், இந்த மாதிரி பொண்ணுங்க தான் திடீர்னு பேய் பிடிச்ச மாதிரி கத்தி எடுத்து கழுத்து அறுத்து கொலை பண்ணுதுங்களாம். போங்க சார், பேயாவது மண்ணாவது ஏதாவது தடயம் கிடச்சிருக்கா சார்? தடயத்தை தான் தேடிட்டு இருக்கோம். சரி கிளம்புறேன் சார். சரி ஓகே சார், வாங்க சார். அப்புறம் எப்படி தான் கேஸை முடிக்கிறது? சேனாதிபதியா இருந்தா என்ன, அரசவை பணி பண்ணி காதலிப்பது குற்றம். அந்த பெண்ணை வைத்தே விஷம் கொடுத்து அவளுக்கும் கொடுத்து சமாதி கட்டி விடுங்கள். அரசே, பணி முடிந்தது. அந்த பணிப்பெண் அடுத்த ஜென்மத்தில் உங்கள் மகளாக பிறக்க ஆசைப்படுகிறாள். அடுத்த பிறவி அடுத்த பிறவியில் சந்திக்கலாம். அரசே, எல்லைப்புற கிராமத்தில் தாங்கள் மாறுவேஷத்தில் வரும்பொழுது உங்கள் எதிரி ராஜவர்மனின் 3வது மகன் உங்கள் மீது விஷக்கத்தியை வீசி கொல்ல திட்டமிட்டுள்ளான். வரட்டும், இந்த முறை அவன் தலை உருளும். பாராசு, என்ன இந்த பக்கம் வந்தேன். வா உட்கார். பெட்டிசலாம் ரொம்ப பலமா போறீங்க போல இருக்கு. அப்புறம் இந்த பக்கம் வராம அந்த பக்கமா போவாங்க. இருக்கிறதானே எழுதுனே. இந்த குளத்தை வெட்டுறது, கம்மாயை நோண்டுறது, இந்த ரோடு இஞ்சி 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 அளந்து ஏதோ மனு போடுறதா சொன்னாங்க. இதானா அது? ஏய், அதே இருக்கு பாக்குற. 3 இன்ச்சிலிருந்து 2 இன்ச்சாக மாற்றப்பட்டது. 2 இன்ச்சிலிருந்து என்ன அதெல்லாம்? ராசுக்கு எதிராக மனு. மனுவா போறீங்க? ராசு மினிஸ்ட்ரியா பாக்கெட்ல தெரியுங்களா? மனு போறீங்க, எழுத கை இருக்காது. என்ன டாடி, எப்பவும் ஸ்கூல்ல தான் எழுதிட்டு இருந்தீங்கன்னு பார்த்தா இப்பவும் எழுதிட்டு இருக்கீங்களே டாடி. அது கடமைமா. இது 4 பேருக்கு நல்லது செய்யறது. நீங்க நல்லது செய்யறேன்னு சொல்லிட்டு அரசியல்வாதிங்க வந்து நம்மள மிரட்டிட்டு தான் போறாங்க. சரி, இப்ப என்ன பண்ணணும்ன்ற? ஜாகிங் போலாமா? ஓகே. சினிமாக்கு? ஓகே, டன். டன். கிளம்பு, வா. இப்பதான் டாடி எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க எப்பவுமே என் கூடயே இருக்கணும். இதே மாதிரி ஜாலியா இருக்கணும் டாடி. யாரோ பின்னாடி ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்குமா? ஆமா டாடி, எனக்கும் அப்படித்தான் தோணுது. அரசே, இந்த மாறு வேஷம் பைத்தியம் போல் உள்ளது. எந்த மங்கையும் மயங்க மாட்டாள். ஹலோ, சொல்லுடி நந்து. குளிச்சிட்டு இருக்கேன். இன்டர்வியூக்கு வரேன்னு சொல்லிருந்தியே, எப்ப வர? 15th வரேன்டி. இங்க பக்கத்துலயே ஒரு ஃபிளாட்ல ஒரு வீடு காலியா இருந்தது. உனக்காக நான் பேசி சாவி வாங்கிட்டேன்டி. எனக்கு அங்க யாரையுமே தெரியாது, நீ தான் ஹெல்ப் பண்ணணும். சரி வாடி, பாத்துக்கலாம். சரிடி. ஓகேடி. ஓகே. சுமி, மோதிரத்தை பத்திரமா வச்சுக்கமா, நம்ம முன்னோர்களோடது. இதை மறக்க முடியுமாமா? நீயே மோதிரமா ஏன் கூட இருக்க. இப்பதான் சென்னையில இருந்து எனக்கு அழைப்பு வந்திருக்கு. எனக்கு அங்க யாரையுமே தெரியாது. முதல்ல தமிழ்நாட்டுக்கு போறேன். நீதாம்மா என்ன பாத்துக்கணும். அரசே, தாங்கள் கணையாளி கொடுத்து வந்த வேட்டுவ குல பெண்ணை எதிரி நாட்டு இளவரசன் கடத்திச் செல்ல நமது 3வது இளவல் மறித்து சண்டையிட்டு காப்பாற்றி தங்கள் அந்தப்புறத்திற்கு அனுப்பி வைத்துள்ளான். என்ன சுமி, போட்டோல சேலெல்லாம் கட்டிருக்க? அடே எருமை, நான் தான் பூ போட்டுட்டு இருக்கேன். உனக்கு தெரியல? இது என்னோட அம்மா. ஓ, தஞ்சாவூர் கோயில்ல டான்ஸ்லாம் ஆடி பிரைஸ்லாம் வாங்கிருக்காங்கன்னு சொல்லிருக்கே, அவங்களா? ஆமாடி, என் அம்மா தான். என்னம்மா? டாடி, இவ என் ஃப்ரெண்டு சுபிக்ஷா டாடி. ஆமா. கொரோனால ரொம்ப சிரமப்பட்டு இவங்க அம்மா இறந்துட்டாங்க டாடி. மாடியில தான் இருக்கா.
ஏதாவது வேலை பார்க்க வேலை வாங்கி தரணுமாம்மா? அங்கதான் டாடி ஓ பிரச்சனையே. என்னம்மா, என்ன சொல்லு? இவங்க ஆபீஸ்ல இருக்க பொண்ணுங்கெல்லாம் ஒருத்தரா காணாம போறாங்க. என்னம்மா சொல்ற? போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? இல்ல வேண்டாம் அங்கிள். போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் வேண்டாம் அங்கிள். நான் வீடியோ எடுத்துட்டு வந்து நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் அங்கிள். அப்புறம் போலாம் அங்கிள். ஓ ஓகே, நீ எடுத்து வந்துருமா, ஜாக்கிரதையா இருக்கணுமா. அரசே, நம் எல்லோர பெண்களை கடத்தி வந்த எதிரி ராஜவர்மனின் மூத்த மகனை பிடித்து விட்டோம். அவன் தப்பிப்பதற்காக சிலை போல் நிற்கிறான். தலையை எடுத்து விடுங்கள். என்னடா இது? இந்த சிலைய எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குது. விஜிபி கோல்டன் பீச்சில் இருக்குமே, இது ஏன் இங்க இருக்குது? என்ன சொன்னாலும் அசைய மாட்டேங்குது. இது சிலை தானா இல்ல மனுஷனா? கொஞ்சம் கூட அசைய மாட்டேங்குது. இது என்னடா இது குதிரவாளி மாதிரி இது? சி, அச்சோ, லோக்கல் சரக்கு அச்சா கூட இந்த மாதிரி நாராத, இட்ட தொட்டதும் இந்த மாதிரி நாருது. குதிரை முடியா இருக்குமோ? சுதனோட அப்பா இல்ல எக்ஸ்போர்ட் பிசினஸ் சொன்னாரு. பைத்தியம் மாதிரி சுத்துறாரு. ஏய், என்னல என்ன பேயோ பாத்தியா? தெரிதுல தெரிது. யார் இது? ராஜா வேஷம் போட்டு போயிட்டு இருக்காரு. ஒருவேளை நடிகரா இருப்பாரோ? வணக்கம் வாத்தியாரையா. வா வேலு, ஓடியா ஓடியா, வா உட்காரு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், வா உட்காரு. ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காளா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. இங்க யாராவது நடிகர் இருக்காங்களையா? பாபுன்னு ஒரு ஃப்ரெண்டு நடிகை வேஷம் போட்டு சுத்துறான், பைத்தியம் மாதிரி. சார் குட் மார்னிங். ஐயா, யாரோ வந்திருக்காங்க ஐயா. வா தம்பி, நீ தான் ஃபோன் பண்ணதா? ஆமாங்க ஐயா. எந்த காலேஜ்? லாயலா காலேஜ். லைலா காலேஜ். சரி, என்ன விஷயம் சொல்லு. நீங்கள் தான் பெட்டிஷன் மூலிமா நாட்டுக்கு நல்லது பண்ணுறதா கேள்விப்பட்டேன். அதான் உங்களை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேங்க ஐயா. என்ன நமக்கு வேணுன்றத எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டோம்னா கவர்மெண்ட் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் எந்த இடத்துக்கு நம்ம பெட்டிஷன் போடணும், அதை ஃபாலோ பண்ணணும், இந்த வேலை இருக்குது, எல்லாம் நடக்கும். கவர்மெண்ட் எல்லாம் செய்ய ரெடியாக இருக்காங்க. சுற்றி முற்றி எல்லாத்துக்கும் போயிட்டு வந்துட்டேன் ஐயா. எந்த நல்லது நடந்த பாடே இல்லை. என்னங்க ஐயா பண்ணுறது? நடக்கும், எல்லாம் நடக்கும். அரசே, நம் எதிரி மன்னனின் 3வது இளவலம் 4வது இளவலம் நாம் இடையர்களுக்கு கொடுத்து வந்த இடங்களை வளைத்து வேலி போடுகிறார்கள். உடன் விமலாயத்தனை அனுப்பி அவர்கள் தலையை எடுக்கச் சொல். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ஜாமி. அப்பா புள்ளையாரப்பா, உன்னை நம்பிதான் அந்த தொழில் ஆரம்பிச்சிருக்கேன். நீ தகப்பன் ஜாமியை சுத்தி பழம் வாங்கினதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் ஹெவி காம்படிஷனு. நான் ஆரம்பிச்ச தொழில நல்லபடியா சிறப்பா லாபகரமா பண்ணி விட்டுரு. உன்னை இங்க இல்ல வேற லெவல்ல மேல வச்சு கவனிச்சு விட்டுருவோம். அதுக்கு காணிக்கியா? எங்க போற? சில்லறைய போய் கையாப்த பேர் இருக்கேன். நீங்க வா, தட்டுல மொத்தமா சாமி கொடுப்பாரா நமக்கு. இது சாமிக்கு. இந்த செக்கு 50 லட்சம் ரூபா. இது எனக்கு. ஹலோ சார், ரோடு எப்போ போட போறீங்க? ரோடு போடுதான் மினிஸ்டர் கோட்டையில திறந்து வச்சுட்டாரா? டிவில பாக்குறல நீ? எங்க போடுறாங்க? போடுறேன் ஏக்கிறாங்களே. என்னடா முனவரா? என்னமோ போங்க. டீகல்ல டீ சம்சா தொட்டு வீட்டுக்கு போ. என்னமோ போங்க நீங்க. யார்டா என் இடத்துல கொட்டையை போட்டது? யார்டா பெர்மிஷன் கொடுத்தது? ஏய், இங்க என்ன அலப்பறை பண்ணிட்டு இருக்க? இது ஏன் இடம்? யார் பெர்மிஷன் கொடுத்தது? இது மக்களோட இடம். இது சந்தோஷையா கலெக்டர் கொடுத்தது. இந்த அலமெல்லாம் பண்ணிட்டு இருந்தா உள்ள தூக்கி வச்சிருவாரு. மரியாதையா போயிரு. இப்ப நேரம் தெரியல, அப்புறம் போயிடலாம். அது ராசுவோட பில்டிங் தான். அது அந்த பில்டிங் நல்லா இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு சூட் ஆகும்னு நினைக்கிறேன். சரி, அந்த இடம் வேறது. எங்க வாத்தியார் வராரு. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? வணக்கம். வணக்கம் சார், உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு சார். உங்க ஸ்டூடெண்ட் தான் நான். ஆமாம், நீ அடிக்கடி ஸ்கூலுக்கு வர மாட்டேன். ஆமாம் சார், ஆமாம் சார். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? இப்போ டெப்டி கலெக்டர் இருக்கேன் சார். டெப்டி கலெக்டரா? ஆமாம் சார். சந்தோஷம். சந்தோஷம் சார். சாதாரணமாக வந்திருக்க? இல்லை சார், இது நம்ம ஊருக்கு வரும்போது சிம்பிளாக தானே சார் வரணும். சரி, என்ன வேலையாக வந்திருக்க? இல்லை சார், இங்கே 2-3 ஆக்கிரமிப்பு இடம் இருக்கு. அதில் பொதுமக்களுக்கு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்கலான்னு நினைக்கிறேன் சார். அந்த இடம் ஆக்கிரமிப்பு இடம் தான். அந்த இடத்துல தான் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அதில் லீகலாக கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்குது. அது முடியறதுக்கு லேட் ஆகும். அது ஆக்கிரமிப்பு தான். ஓகே சார். இப்போதைக்கு நோயெல்லாம் நிறைய பரவிட்டு வந்திருக்கு. சரிங்க சார். நீங்கள் டாக்டரோட வந்திருக்கீங்க. ஏன் இடம் இருக்கு, கோயில் இடம். அப்படிங்களா சார்? அதில் வச்சு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிங்க. சரிங்க சார். அப்புறம் பார்த்துக்கலாம், வாங்க. சரிங்க சார். கலெக்டர் வந்திருக்காங்க, டாக்டர் வந்திருக்காங்க. அந்த இடத்த காலி பண்ணி ரெடி பண்ணி கொடுங்க. கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல் கட்டிடுவாங்க. சரிங்க. அது முடிகிற வரையும் இதில் ரெடி பண்ணி கொடுங்க. கோயில் பூஜையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். இங்கே இந்த பிரச்சனையெல்லாம் முடியட்டும். சரிங்க. வாங்கப்பா, இடம் பார்க்கலாம்.
வாத்தியாரே நல்லது செஞ்சிட்டீங்க, நன்றி. ஆளுறது எங்க ஆச்சு அது ஞாபகம். உடல் ஓடுற ரத்த கலரு சட்டையில வந்துட போகுது, பார்த்து. ஏய் ஒழுங்கா ஓடிடு, உள்ள தள்ளிடுவேன். என்னடா அது? கதிரியன் அவசரப்படுறான். வாதியாரை வெட்டுறதுக்கு வேற ஆள் அனுப்பியிருக்கான். இப்போ என்னாச்சு? நம்மளுக்கு தான் மைனஸ் ஆச்சு. போனை கூட அவன்கிட்ட. என்னாச்சு கதிர? ஏய், பேயாவது மண்ணாவது சரக்கு அடிச்சுட்டு பழத்துல வண்டி விட்டுருப்பானுங்க. சரி சரி விடு, நான் பாத்துக்கிறேன். நான் சொல்ற விட நான் ஆஸ்கிட்டே இரு. என்ன செய்யறதுன்னு நான் சொல்றேன். புரிஞ்சுதா? ஐயா வணக்கம் ஐயா. ஆமா, நீங்க செஞ்ச உதவியை எங்க தலைமுறை என்னைக்கும் மறக்காது ஐயா. இதுல என்ன இருக்குமா? பிரபாகர் சொன்னாரு, மண்ணு கொண்டாந்து கொடுத்தாரு. உங்களுக்குன்னு உள்ள இடத்த நான் இப்ப வாங்கி கொடுத்தேன். அரசு கொடுத்த இடம் அது உங்க இடம். எவ்வளோ இருந்தாலும் எவ்வளோ எதிர்ப்பெல்லாம் தாண்டி இந்த உதவி நீங்க எனக்கு செஞ்சிருக்கீங்க ஐயா. அது கிடக்கணுமா? நீ முதல்ல நல்லா படி. உன் தலைமுறையை ஓய்த்துறதுக்கு ஒரு நல்ல பெரிய போஸ்ட்ல வா. கண்டிப்பா வரோங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நமக்கு இந்த இடம்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த பையன்தான் காரணம். இந்த பையன் மன போட்டது தான் காரணம். அப்படியாமா? இல்லைன்னா இந்த இடமே நமக்கு கிடைச்சிருக்காது. தம்பி, வாத்தியார் என்னெல்லாம் சொல்லித்தராரு? பாடம் சொல்லித்தராரா? பாடம் சொல்லித்தராரு. சரி, நான் உனக்கு ஆத்தியை பத்தி சொல்லி தரட்டுமா? சொல்லித்தாங்க. ஒருத்தர் ரோட்ல நடந்து போறாரு, கீழே விழுந்துட்டாரு. அது ஆக்சிடென்ட். ஒருத்தர் சிரிக்கிறாரு, ஆத்தி. அது நக்கலா சொல்றது. இன்னொன்னு தெரியுமா உனக்கு? நீ பாக்குற என்னடா நம்மள ஒரு மாதிரி பாக்குறான். ஆத்தி ஒதுங்கிட்டு பாரு. இதான் 3 வகையான ஆத்தி. புரியுதா? வாங்க தம்பி. என்ன வணக்கம் விஷயம்? எந்த காலேஜ் படிக்கிறீங்க? சார் நாங்கள் பிரசிடென்சி காலேஜில் தான் வந்திருக்கோம். சரி, என்ன விஷயம்? உங்களால் முடிஞ்ச நிறைய பேருக்கு நலத்திட்ட உதவிகள்லாம் நிறைய பண்ணி கவர்மெண்ட் மூலியமா எங்களுக்கு நிறைய உதவிகள்லாம் பண்ணியிருக்கீங்க சார். சரி, அதனால நிறைய பேருக்கு இந்த ஸ்கீமால நிறைய பேர் பயன்பெற்றிருக்காங்க. நீங்க இன்னும் நல்லா பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். இதுல எல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி. ஏதாவது கேட்டால் தான் எல்லாம் கிடைக்கும். அதுக்கு நான் மனு போட்டு கொடுத்தேன். கவர்மெண்ட்லேருந்து பார்த்து கொடுத்தாங்க. அதனால இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு என்ன தெரியுமோ என்ன தெரியுதோ அதை மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அப்பதான் சமுதாயம் நல்லா இருக்கும். இல்லைங்க சமுதாயம் நல்லா இருக்கும். சரியா? நீங்க பண்றத பார்த்து நாங்களும் கத்துக்கிறோம் ஐயா. சரிப்பா, சொல்லி தந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. சரிப்பா, வணக்கம். நம்ம இப்போ இங்கே நடந்துக்கிட்டு இருக்கோம். காட்டுல இருந்து அம்பா நம்ம மேலே பாயுது. நம்ம செத்துடுறோம். வாத்தியார் நம்மளை பார்த்து அழுகிறாரு. என்னன்னு தெரியல, ஒரே கெட்ட கனவா வருது. அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. சார் 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 உங்களா சார்? சார் சாரி சார், அன்னைக்கு எதே தப்பாக பேசிட்டேன். அந்த ட்ரெஸ்ஸு போட்டாலே எனக்கு என்னமோ ஏதோ தப்பாவே தோணுது சார். உங்களை பார்த்தா உங்களையும் அடிச்சிருவேன். அந்த மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் செஞ்சுட்டு தெரியாத மாதிரி நடிக்கிறியா? இனிமே அந்த மாதிரி நடக்காம பார்த்துக்கிறேன் சார். சரி வா, இனி செய்யாத. இனிமே நடக்காது சார். டே பாபு, அந்த வாத்தியார் நம்ம லைனில் அடிக்கடி குறுக்கிறான்டா. என்ன பண்ணுறதே தெரியலடா. இப்போ அந்த வாத்தி எங்கே இருக்கிறான், என்ன பண்ணிட்டான்னு பார்த்துட்டு வந்து சொல்கிறான். அந்த வாத்தியால ரொம்ப தலைவலியாக இருக்குடா. அவனை ஏதாவது பண்ணி ஆகணும்டா. உடனே நான் சொன்ன வேலையை பாரு. சரிடா சார், இந்த கோரிக்கை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. முதல்ல முடிக்கணுமா? ஊருக்குள்ள ஹைவே ரோடு வரப்போதான், அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணுமா? மேலூர் ஹைவே ரோடு ஊருக்குள்ள ஆமா வருமா? ஆமா. பார்த்து முடிச்சுக்கலாம். வாத்தியாரே, மினிஸ்டர் வழியில் நீங்கள் குறுக்க வரீங்க. மினிஸ்டர் ஏதாவது இடகொடம் பண்ணிட்டாருன்னா உங்கள் தலை உருளும். பார்ப்போம், அதையும் பார்ப்போமே. பார்ப்போம். சார் வணக்கம் சார். வா பாபு, எப்படி இருக்க? பாபு நீ அங்கிட்டு போ. விடு விடு சித்ரா, விடு விடு சித்ரா, நீ இங்கிட்டு வா. இங்கிட்டு வா சித்ரா, இங்கிட்டு வா. ஏன் இப்படி சித்ரா இப்படி பண்றா? டென்ஷன் ஆறா? சித்ரா, காம் டவுன். அமைதியாப்படு, அமைதியாரு. சித்ரா சொல்றேன்ல, நில்லு சித்ரா. சித்ரா அமைதியாரு. ஏன் இப்படி சித்ரா இப்படி பண்றா? சுபி, என்ன யோசனையில் இருக்க? அதை எடுங்க. அதான்ப்பா, சீக்கிரம் எடு. அங்கிள், நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. வணக்கம் சார். இந்த ஊர் பார்த்து தலைவராக்கிடுச்சு. சின்ன வயசுலேயே தலைவராக்கிடுச்சு. நீங்கள் நல்லது நிறையா பண்ணுறீங்க. இன்னும் நிறைய பண்ணணுன்றதான் மக்களோட ஆசை. அதை தொடர்ந்து செய்யுங்க.
எல்லாமே உங்கள் சப்போர்ட் தான் சார். கலெக்டர்கிட்ட சொல்லி எல்லா நலத்திட்டத்தையும் வாங்கி கொடுத்துருக்கீங்க. அதை வச்சு மக்களுக்கு நல்லபடியாக செஞ்சேன். அது என்ன கடமை. நீங்கள் தொடச்சே செஞ்சுட்டு வாங்க. சரிங்க சார். இதெல்லாம் ஊருக்கு வேணா உபதேசமா இருக்கலாம். ஆனா மினிஸ்டர் ரொம்ப கோவமா இருக்காரு. மினிஸ்டர் வழியில குறுக்க வந்துட வேண்டாம். எந்த மினிஸ்டர்? யார் என் மேலே ஏன் கோவமா இருக்காங்க? எந்த மினிஸ்டர் என்ன சொன்னாங்க? நீ வேணா ஊருக்கு தலைவனா இருக்க. ஆனா ஊருக்குள்ள ரோடு வரத நிறுத்த முடியாது. இது மினிஸ்டரோட ப்ராஜெக்ட். எல்லாத்துக்கான நீதான் ஒண்ணு முதல்ல போடணும். வெளியில போங்க முத. அந்த அரசப்ப வாத்தியாரு ஊருக்குள்ள ரோடு வரத தடுத்துட்டு இருக்காரு. அந்த ஊர் தலைவரும் அதுக்கு உடந்தையா இருக்காரு. அதை கொஞ்சம் பாருங்க. ஏதாவது ஒரு வழியில அதை தடுக்கணும். இல்லைன்னா நம்ம ரோடு போடுற வேலை நின்றுடும். பார்த்து ஏதாவது பண்ணுங்க. சாமி விபூதி வச்சு விடுங்க. சாமி யாரோ 3 பேர் வர மாதிரி இருக்கு. நல்லதா சொல்லி விடுங்க. வட்டா. சுவாமி வணக்கம். வணக்கம். நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் கடவுளே உங்க வாயாலேயே சொல்லுங்க. சாமி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சாமி. இவங்க பிரச்சனைக்காக தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். இவங்க 2 பேர்ல யாரையாவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன பையன் திடீர்னு மனசு மாறிட்டாப்புல. என்ன நடந்தது ஏது நடந்தது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல சாமி. நாங்களும் போகாத கோயில் இல்லை, பிரச்சனை தீரவே இல்லை சாமி. கடைசியா உங்களை நம்பி வந்திருக்கோம். நீங்க தான் இதுக்கு ஒரு தீர்வு சொல்லணும் சாமி. நான் சொல்ற விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஏன் சொன்னா? என்னது சொன்னாவா? காளி கண்ணை குத்திரும். ஆத்தாடி. நாங்க சொல்ல மாட்டோம் சாமி, நாங்க சொல்ல மாட்டோம். நீங்க சொல்றத மட்டும் கேட்டுக்கிறோம். சொல்லுங்க சாமி. நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. சரி சாமி. வீட்டுக்கு போய் 48 நாள் விரதம் இருங்க. சரிங்க. விரதம் இருந்துட்டு அப்புறம் வாங்க. என்ன செய்யறதுன்னு நான் சொல்றேன். கிட்டவா. இது ஒரு பழங்காலத்து ராஜா காலத்து கதை. விரதம் இருக்கும்போது நடுவுல வா, நான் உனக்கு சொல்றேன். சரிங்க சாமி. இப்ப காட்டுக்குள்ள இருக்கிற குளத்தங்கரைக்கு போய் குளிச்சுட்டு காளிய கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போங்க. போகும்போது தேங்காய் உடைச்சிட்டு போங்க. நல்லது சாமி. இந்தாங்க. வாடா. வாத்தியார் ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஐயா? ஐயா வணக்கங்க. தம்பி பேரு அரவிந்த், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ரொம்ப நாளா பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், அதான் கூப்பிட்டு வந்தேன்யா. வணக்கம். ஐயா இவனும் என்ன மாதிரி எங்கேயோ உங்களை பார்த்த மாதிரி ஃபீல் பண்ணா, அதான் இங்க கூப்பிட்டு வந்தேன். ஆமாங்க ஐயா. உட்காருப்பா. இருக்கட்டும் உட்கார். உட்கார்றா. அங்கிள் தண்ணி. ஒரு நிமிஷம். பாப்பா யாரு? பாப்பா என் பொண்ணு ஃப்ரெண்டு. உட்காருமா. ஆனால் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறா, சொல்ல மாட்டா. என்னமோ இருக்கு. பாப்பா எதை பத்தி கவலைப்படாத சரியா? வாத்தியார் ஐயா இருக்காரு, அண்ணன் நான் இருக்கேன் வேலு. எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். டோன்ட் வரி சரியா? என்ன பிரச்சனையான்னு சொல்லுப்பா. அந்த அரசனுக்கு 5 பையங்க. அதுல ஒரு பையன் தாதாவா இருக்கான். என்னடா ஃபோன் பண்ணா இன்னும் வரவே இல்லை? நானும் கால் பண்ணிட்டேன், இன்னும் வர காணுமே. இதோ வந்துட்டானடா. ஏய் என்னடா பிரபா கூப்பிட்டியாமே? ஆமாண்டா. என்னடா விஷயம்? கரும்பு தின்ன கூலி தரேன். என்ன பாக்குறியா? என்ன சொல்ற? என்னடா சொல்ற? முன்ன அடிதடிக்கு தான் காசு தருவேன். பூ ஒன்று இருக்கு, கசக்கி தெரியா? பூவா? என்னடா பொண்ணு சவுண்ட் கேக்குது? அதான்டா பூவு. டேய் பொண்ணுங்க விஷயம் எனக்கு பிடிக்காம உனக்கு தெரியும்ல. இதெல்லாம் தப்புடா. நான் அவுத்து விட போறேன். உன்னால என்ன முடியுமோ பாத்துக்கோ. டேய் அவனை புறா. டேய் நில்றா. நீங்களாம் போங்கம்மா, இவங்கள நான் பாத்துக்கிறேன். வாதிரையா இந்த ஓடுறாங்க பாருங்க, அவங்க தான். புடிங்க புடிங்க. கூடாரத்தே காலி பண்ணிருக்கானுங்க. அடுத்து மூவ் பாருங்கடா. இதுல மினிஸ்டர் வரையும் தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. ஆமா அங்கிள். பாத்தி இந்த ரூட்ல தான் வருவான். அவனை இன்னைக்கு போட்டே ஆகணும். நீ தான் போடுற. கண்டிப்பாண்ணே போட்டுடலாம். போடு இன்னைக்கு. இந்த வரான் பாரு போ. சுமி அங்க பாரு குனி. நல்லவள தம்பி, நீ கரெக்டான நேரத்துக்கு போயிட்ட. இல்லாட்டினா என்ன ஆயிருக்கு இவளுக்கு. ஆனால் இவளை வச்சு நிறைய பொண்ணு பிள்ளைகளை காப்பாற்றுற மாதிரி ஆகிப்போச்சு. இனிமேல் பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும். நீ தான் பார்த்துக்கணும். ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். காப்பாத்துனதுக்கு என்ன தருவ? என்ன வேணும்? முத்தம் வேணும். இதெல்லாம் அப்புறம். நல்ல நேரத்தில் கம்மியாக கொடுத்தீங்க. எல்லாத்தையும் உள்ள போட்டாச்சு. ஆமாம் அந்த பொண்ணு பையன் என்ன பண்ணுறாங்க? இந்தா ஜோடியா வர்றாங்க பாரு. வாமா. அங்கிள் ராஜனுக்கு ஒரு பிரச்சனை, அதை மட்டும் தீர்த்து வைங்க அங்கிள். என்ன பிரச்சனைப்பா? கொடு. கோர்ட்ல கேஸ் இருக்கு.
நீங்கள் தான் கொஞ்சம் பார்க்கணும். அப்படியா? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார். சரி, நான் பார்க்குறேன். நான் பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறேன். என்னம்மா அடியெல்லாம் விட்டுட்டாரா? இல்லை சார், வீட்டு வேலையெல்லாம் பார்க்க சொல்கிறா சார். அந்த ராஜாவோட இன்னொரு பையன் இப்போ மிலிட்ரியில் இருக்கான். இந்த வாத்தியார் தான் அவனை எடுத்து வளர்த்தது. ஐயா வணக்கம் ஐயா. வா தம்பி. டியூட்டியில் ஜாயின் பண்ண போகிறேன். ஐயா ஆசீர்வாதம் வேணும். ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கேன் ஐயா. நல்லபடியாக போயிட்டு வா. சீனை பார்டரில் போட்டிருக்கான்னு நீ ஒன்றும் வருத்தப்படாத. சரிங்க ஐயா. ப்ரொமோஷன் வந்தோடனே நீ இங்கே வந்துடலாம். அதனால நீ நல்லா வேலை பாரு. நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றணுங்க ஐயா. ஐயாவோட ஆசீர்வாதத்தோட நல்லபடியாக நடக்கும் ஐயா. நல்லதாக நடக்கும். நல்லபடியாக போயிட்டு நன்றிங்க ஐயா. வா. இந்த பிறவிலையும் பழைய ஜென்ம ஞாபகம் வருது. ராசுக்கு அது பகல்லையே தெரியுது. என்னடா பண்றீங்க? வணக்கம். என்ன பண்றீங்க? சும்மா கத்திய திட்டினா மட்டும் போத தம்பி, புத்திய திட்டினா அண்ணன் கையெல்லாம் பொருள் மாட்டுச்சுன்னு வச்சுக்க, நைட்டு பூரா தலையா பறக்கும்டா. என்னடா நீங்க எப்படி இருக்கீங்க? செய்னே களத்துல இறங்குனே. நான் களத்துல இறங்கு குளத்துல இறங்குன்ட்டு வந்தோம். என்னடா சொன்னா? ராஜாவை நீ தான் கொலை பண்ணியாமண்ணே? கரெக்டா நான் சொல்லியிருக்கேன். வேற என்ன சொன்னா? அண்ணே ஒண்ணுதானே என்னால நம்ப முடியல. என்ன நம்பம்ல? நீ ராஜாவை பின்னாடி நின்னு குத்துனியாமே. அப்படியாடா சொன்னா? ஆமாண்ணே. எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய சக்தியா இருந்தாலும் எதிர்த்து நின்னு மோதுவியானே. இந்த ராஜாவுக்கு புத்தி மழுங்க நினைக்கிறேன். தலைகறி வாங்கி கொடு, சரியா போயிடும். சரிதானே? சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே. யாரா அது? போறா தெரியலண்ணே. ஏ ராஜ சிம்மா, என் வம்சத்தையே அழிச்சிட்டில்ல, உனக்கு வாரிசே இல்லாம பண்றேன்டா. கனவா? இந்த பாபு ஏன் அடிக்கடி கனவுல வர்றான்? அவனோட நடித்த நாடகத்தில் கூட இந்த மாதிரி வசனம் இல்லையே. இந்த மினிஸ்டரோட சேர்ந்துட்டு ஏதோ சரி பண்ணுறான். சரி பார்ப்போம். ஆமாம், யார் நீங்கள்? வாதிரையை பார்க்க வந்திருக்கோம். ஐயா, ஒரு இடத்துல நாங்க 10 வருஷமா குடியிருக்கோங்க ஐயா. ரோடு வருதுன்னு ராசு சொல்றான் ஐயா. திடீர்னு காலி பண்ண சொல்றான் ஐயா. நான் புள்ளக்குட்டியை வச்சுக்கிட்டு எங்கய்யா போவேன்? அதான் ஐயாவை பார்க்கலான்னு வந்தேன். 10 வருஷமா அதே வீட்டில் தானே குடியிருக்கீங்க. எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நான் கூப்பிட்டு போகிறேன் ஐயா கிட்ட. அண்ணே வாங்கண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வேலை எங்க இருக்கா? உள்ளதானே இருக்காங்க. யோ மாமா. வா பிரபாகரே, என்ன இவ்வளோ தூரம்? வா வேலு. என்ன ஆளு கடையிலேருந்து அப்படியே வீட்டுக்கு போயிடுவா, இன்னைக்கு வீடு வரல வந்திருக்க? அசோக் அவங்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லியிருந்தான். அதான் என் சரக்கை கொடுத்து விட்டேன். நீ சொல்லி தான் நான் கொடுத்தேன். அவனுக்கு ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேன்றான். அதான் உன்னைய பார்த்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். சரி கவலைப்படாத, வாங்கிக்கலாம். சரியா? சரி வேலு. அண்ணே என்னண்ணே வந்ததும் வராததுமா காலைல சுடு தண்ணி ஊத்துற மாதிரி கிளம்புறீங்க? காபி தண்ணி குடிச்சிட்டு போங்க. இல்லம்மா, அடுத்த வாட்டி வரப்ப குடிச்சுக்கிறம்மா. நம்ம வீடு தானே. சரிண்ணே, போயிட்டு வாங்க. எதுக்கு கவலைப்படாத. சரி, தேன் எப்படி இருக்கா? நல்லா இருக்க வேலை. வேற வந்திருக்க, ஏதோ முக்கியமான விஷயம் இருக்கும், சொல்லு. அந்த ராசு பிரச்சனை பண்ணிட்டே இருக்கான். கவலைப்படாத, வாத்தியாரை வர சொல்லி பேசுவோம். சரி வேலு. சரி, எஸ்பிட்ட சொல்லி பார்ப்போம். ஐயா ஒரு நிமிஷம். ஹலோ, என்னது ராசோட ஆளுங்க தகராறு பண்றாங்களா? ஐயா சரி, பார்த்துட்டு வந்துடுறியா? சரி போயிட்டு வா. சரி, நான் வர அங்கேயே இரு. சரியா? எம்எல்ஏ ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கேன். ஏதோ பேசியிருக்கேன். முடிஞ்சிரும். வணக்கம்மா. வணக்கம். வாத்தியாருக்கு யார் பெட்டிஷன் கொடுத்தது? நான் தாம்மா அந்த லெட்டர் கொடுத்தேன். எங்க ஏரியாவுல கார்ப்பரேஷன் தண்ணி வர்றதில்ல. சரி, அதுக்காக மனு கொடுத்துருக்கேன். நீங்க யாருங்க ஐயா? அந்த ஏரியாவுல கான்ட்ராக்டரா இருக்கேன். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. நான் அதை பார்த்துட்டு என்னால என்ன முடியுமோ செய்றேன். கண்டிப்பா செய்றேன். உங்களுக்கு என்னங்க? வணக்கம்மா, எம்எல்ஏ லெட்டர் கொடுத்திருக்காரு. கிளாஸ்ல போட்டு போயிருங்க. எல்லாம் முடிஞ்சிங்களா? கலெக்டர் ஏதாவது பார்க்கணுமா? கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து மேடத்துக்கிட்ட பேசியாச்சு. ஒண்ணு தான் வாத்தியாரையா எழுதி கொடுத்ததுல பெண்டிங்ல இருக்கு. அதை மட்டும் பேசி முடிச்சிட்டா எல்லாம் சரியாயிடும். சரி, சரிங்களா? பாப்போம். அந்த வாத்தியார் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. நீ ஒன்று பண்ணு, அவர் ஃப்ரீயா இருக்காரான்னு போய் பார்த்துட்டு வா. சரிங்க மேடம். ஹலோ, இங்க பாரு சதீஷ், வாத்தியார் மக்களுக்கு நல்லது தான் பண்ணிட்டு இருக்காரு. தேவையில்லாம நீ முரண்டு பிடிக்கிற வேலையை வச்சுக்காத. இதுக்கு மேல இந்த மாதிரி இம்சையை கூட்டின இனி வேலு பேச மாட்டான்.
வேலு மீன் வெட்டுற கத்தி தான் பேசும், பாத்துக்க. ராசு வேலு இருக்கான்ல, வாதியா இருக்க தைரியத்துல ஆடிட்டு இருக்கான். அவன் குரூப்ல ஒரு ஆளை எப்படியாவது தட்டி விட்டுரு. முடிச்சுட்டு ஃபோன் பண்ணு. என்னடா பிரபாகரனை போட போனா நம்ம பயலோலே காணா, பிரபாகரனையும் காணா, உள்ளே வச்சு செஞ்சிருப்பாங்களோ. ஆமாண்ணே, ஆளே காணோம். கூட்டம் வாங்கண்ணே இங்க. அண்ணே அண்ணே வாங்கண்ணே, நம்ம மாடசாமி செத்து கிடக்குறானே, வந்து பாருங்கண்ணே எப்படி செத்து கிடக்குறான் பாருங்கண்ணே. மாடசாமி என்னடா ஆச்சு? காயங்கள எப்படி செத்துருப்பாங்க? ஏய் மாடசாமி, எந்திரிடா. மாடசாமி எந்திரிடா. எந்திரிடா. எந்திரா. மாடசாமி யாருண்ணே இப்படிலாம் பண்ணிருப்பா? அங்கேடா வாடா. அண்ணே நம்ம முனியாளிடா. எப்படி செத்து கிடக்குறான்? எப்படிடா செத்தா? தெரியலையாண்ணே, தெரியலையே. கடலை கட்டி கடலை போட்டோட சாக மாட்டாடா. எப்படா? தெரியலண்ணே. டேய் செஞ்சவன கரு இருக்கான், விட மாட்டேன்டா. ஏமா நந்து, உன் ஃப்ரெண்டு சுமிகிட்ட விளையாட மாட்டேன், என்னையே கூப்பிட்டுட்டு இருக்க. அவ தான் டிடெக்டிவ் மாதிரி அப்பப்போ ஓடிடுறாளே. சரி சரி போடு. ஐயா நீங்க சொன்ன மாதிரியே சைனா பார்டர்ல இருந்து மண் எடுத்து வந்திருக்கேன்யா. ஏய் சும்மா தான் சொன்னேன், நீ மட்டும் எடுத்து வந்திருக்க. குன்றி பட்டது ஏதோ சரியாயிருச்சா? சரியாயிருச்சுங்கய்யா. சுமி ஏய் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. சுமி மட்டும் போடுறா. இவர் தான் மிலிட்டரி ஹீரோவா? நானும் என்சிசி தான். ஓ நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். அந்த பாரு கரப்பாம்பூச்சி. என்னம்மா என்னையே பார்த்துட்டு இருக்க? அங்கிள், நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. எங்கே பார்த்துருப்ப? நீ பெங்களூருக்காரி, எங்கே பார்த்துருக்க போற? இல்ல எங்கேயோ பார்த்திருக்கேன். திரைப்பா கூடத்துல இருந்து புலவர் வரேன்னு சொல்லியிருக்காரு. வரட்டும். அரச மோதிரம் இல்ல? இப்ப வந்தது அரசனா? தீபாஞ்சி அம்மா, அடுத்த பிறவிலையாவது என்னையும் அவரையும் ஒன்னா சேர்த்துரு. எதிரிங்க நிறைய வராங்க, எப்படியாவது என்ன அவர்கிட்ட சேர்த்துருமா? ஒற்றனே மன்னரிடம் சொல், எதிரி கடத்தி சென்ற பெண்ணை பிடித்து விட்டோம், பதுமையை அந்தப்புறத்தில் சேர்த்து விட்டோம் என்று. ஆமா, அடிக்கடி உங்களை நான் இங்க பார்த்துருக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்த மாதிரியே இருக்கு, அதான் அடிக்கடி இந்த வந்துட்டு இருக்கேன். அங்கிள், நந்து அந்த பாபு பையனோட சுத்துறா. பாபு சதி பண்றான்னு நினைக்கிறேன். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஏ நித்யா, என்ன இந்த பக்கம்? உன் முகத்தை இவ்வளவு சோகமா நான் பார்த்ததே இல்லையாப்பா. இல்லப்பா, நிறைய அசைன்மெண்ட் எழுதணும். சரி, நம்ம வாத்தியாரே லெக்சரா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஓ வாத்தியாரே எழுதி கொடுப்பாராப்பா? அவரு மனு எழுதுற வாத்தியாருப்பா, அவரு மனு தான் எழுதுவாரு. நீ தான்ப்பா உன் வேலையை பார்க்கணும். போப்பா போப்பா, நீ போய் எழுதுற வேலையை பாரு. சரி சரி. அண்ணே வாமா. நல்லா இருக்கீங்களா அண்ணே? நல்லா இருக்கேன். அண்ணி எங்கண்ணே? வெளியில போயிருக்கா, அதான் காப்பி போறேன். உங்களுக்கு காஃபி எல்லாம் போட தெரியுமா? ஆமா. சரிங்கண்ணே, ஃப்ரீயா தானே இருக்கீங்க? பாப்பாவுக்கு கெமிஸ்ட்ரி டியூஷன் சொல்லித்தாங்கண்ணே. கெமிஸ்ட்ரியா? சொல்லி கொடுத்துருவோம். சரிங்கண்ணே. குழந்தைய சாயந்தரம் வர சொல்லுங்க. சரிங்கண்ணே. டீ சாப்பிட்டு போ. பரவாயில்லண்ணே, நான் கிளம்புறேண்ணே. சரிம்மா. சரி போயிட்டு வரேண்ணா. சரி. என்ன பாவம் செஞ்சானோ, ராசோட டிரைவர் மரத்துல மோதி செத்துட்டான். ராசுவோட சேர வேணா சொன்னேன், கேட்காம இப்படி போயிட்டீங்களே. இதுல வைமா. என்ன வேலை? கடையில வேலை இல்லையா? பிரபாகரு, அது வேற ஒண்ணும் இல்ல. நம்ம வாத்தியாரு அடுத்து வரும்போது இந்த இடம் ஃபுல்லா சோலையா மாறணும்னு சொல்லியிருக்காராம். அதுக்காக தான் மரக்கண்ணை நட்டுட்டு இருக்கோம். யோ, அத விடியா? அண்ணன் மீன் பிடிக்க வந்த மாதிரி தெரியலையே, தேன் பிடிக்க வந்த மாதிரி இல்ல இருக்கு. அட கிண்டல் பண்ணாதீங்கப்பா. இது தேன் எடுத்து கொடுத்த சட்டை. அவ காலேஜை கட்டடிச்சிட்டு வரேன்னா படத்துக்கு போலான்னு பிளான் பண்ணிருக்கோம். அண்ணே பாத்து, ராசு கூட்டம் கண்ணுல பற்ற போறீங்க. ஏய் நிறுத்துடி. ராசு என்ன பெரிய இவனா? நம்ம கல்யாணத்தையே தடுக்கணும்னு நினைச்சா அவனால முடியல. கவலைப்படாத தம்பி, அண்ணன் வேல் இருக்கேன், யார் வந்தாலும் பாத்துக்கலாம். சரி வேலை, நான் போயிட்டு போயிட்டா.
பாபு, இந்த வாத்தியார் ஃப்ரெண்டு வேலு இருக்கானே ரொம்ப தொல்லை கொடுக்குறான்டா. சரி சரி, அந்த வேலு போய் என்ன சீக்கிரமாக தட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணு. அவனை இப்போ முடிச்சே ஆகணும். வேலையை முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. சரி. அம்மா எங்கம்மா போயிட்டு வர? வேலைக்கு போயிட்டு வரேன். பார்த்து போகணுமா? பொண்ணுங்களை கடத்துற கும்பலுங்க தான் சுற்றிட்டு இருக்கிறாங்க. பார்த்து பத்திரமா போ. சரி. என்ன சுமி பொண்ணு யாரா கடத்திட்டு போகிற மாதிரி தெரியுது. ஹலோ ஐயா, வாத்தியார் ஐயா. ஐயா, எத்திராஜ் பேசுகிறேன். கேட்குதாங்க ஐயா? ஐயா, உங்கள் பொண்ணோட ஃப்ரெண்டு சுமியை யாரோ கடத்திட்டு போகிறாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ஐயா. மினிஸ்டர் தோட்ட பக்கம். சீக்கிரம் வாங்க ஐயா, பிடிச்சிடலாம். இந்த வழி தானே சொன்னா? வந்துக்கிட்டு இருக்கேன். இரு இந்த அதை பார்த்துக்கிட்டு இரு. நான் வந்துடுறேன். ஃபாலோ பண்ணு, நான் வந்துடுறேன். உங்களுக்காக தூக்கிட்டு வந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. இப்போ என்ன பண்றது? அந்த பொண்ணு செத்துக்கிட்டு தொலைஞ்சிட போகுது. பார்த்து ஏதாவது ஒரு கம்மாயில தூக்கி போட்டு ஊர் போய் சேர்றா. எல்லா அண்ணன் பார்த்துக்கிறேன். சரிங்க தலைவரே, இதை பார்த்துங்கப்பா. இந்த வாட்டி எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்க போறேன். சரியா? எல்லாரும் சின்னத்தை பார்த்து ஓட்டு போட சொல்லாம. என்னப்பாங்க? ஏய், அங்க ஒரு பொண்ணை தூக்கி போட்டு போறாங்கடா. யாராவது வாங்கடா. ஆமாண்ணா. டேய் வாங்கடா. சீக்கிரம் வாங்கடா. யாருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஏய், நீச்சல் தெரிஞ்சவங்க யாரா சீக்கிரம் குதிங்கடா. ஏய், நீ போடா, நீ காப்பாடா. ஏப்பா என்னப்பா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? யாராவது ஒருத்தர் டிசைட் பண்ணுங்க. எப்படி சார் பண்றது? தெரியாது. வயித்தமைக்கு தண்ணி எடுக்கணும். எங்களுக்கு தெரியாதே. நிறைய தண்ணி குடிச்சிருப்பாங்க போல. சரி, நானே பண்றேன். தண்ணி நிறைய குடிச்சிட்டா. இந்த வாயுவிலே வந்துருச்சு பாரு. எந்திரிமா. அந்த வண்டியை கொண்டாங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு போவோம். இந்த பாரு ராஜன், இதோட 2வது தடவை அவளா போய் மாட்டிக்கிறா. நீ பார்த்துக்க, சொல்லி வை. இனிமே என்னென்னலாம் போக முடியாது. என்ன அங்கிள், ரொம்ப மூச்சு வாங்குனீங்க? நான் என்ன அவ்வளோ வெயிட்டாவா இருக்கேன்? ஏய் வாமானு, படிப்பெல்லாம் எப்படி போகுது? நல்லா போயிட்டு இருக்கு அங்கிள். நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா படிச்சு முடிச்சிட்டு நான் தான் உங்களை பெயில் எடுக்கணும் போல இருக்கு. என்னமா அப்படி சொல்லிட்ட? பின்ன எதிர்கட்சிக்காரங்களை பகச்சுக்கிட்டா சும்மா விடுவாங்களா? புடிச்சு உள்ளதான் போட போறாங்க. அதான் பேசுறா. என்ன கம்மங்கரையில இருந்து அவர் தான் காப்பாத்துனாரு. அவர் கொடுத்த உயிரை நான் அவருக்கு தான் கொடுக்க போறேன். சும்மா பாட்டி மாதிரி பேசாத சுமி. பாத்துமா. ஏன் பாத்து போறது இல்லையா? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அங்கிள். போமா, நீ ஆரம்பிச்சிட்டியா? போ போ. கான்ட்ராக்ட் மாறிச்சா? அப்ப ரோடு ஊருக்குள்ள வரல. ஐயா வணக்கம். வாங்க கௌதம், உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நீங்க சொன்ன மாதிரி ரோடு கான்ட்ராக்ட் எனக்கு கிடைச்சிருச்சு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது கொஞ்சம் பாருங்க. ரொம்ப சந்தோஷம். நல்லா ரோடு போடணும். ரோடு போடாமல் பில்லு போடக்கூடாது. நல்லா பேர் சொல்ல மாதிரி பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா சார். நீங்க வந்து வேலை செய்யறத பாருங்க, எவ்வளவு நீட்டா சுத்தமா செய்யறங்கிறத பாருங்க. அப்புறம் வந்து அந்த மினிஸ்டர் ஆளுங்க நம்மள ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. அப்படியா? ஆமா. அங்கே உங்க ஊர்ல கபில்னு இருக்காரு மாஸ்டர். சரி, நான் சொல்றேன்னு சொல்லுங்க. தலைவரே, ஜமீன் மகன் பாலா நம்ம மதுரை ரோட்டையும் கான்ட்ராக்ட் எடுக்கிறாப்புல. அது எனக்கு வர வேண்டியது, நீங்க பாத்துங்க. அது மட்டும் இல்லாம சித்ராங்கிற பொண்ணோட சுத்திக்கிட்டு இருக்காப்புல. பார்த்து கண்டிச்சு வைங்க. ரொம்ப எல்லை மீறி போயிடுச்சுன்னா விளைவுகளை சந்திக்க நேரிடும். வணக்கம் மாஸ்டர். வாங்க சார். மாஸ்டர், இந்த ராசும் மாயனும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்க கொஞ்சம் என்னன்னு கேட்க முடியுமா மாஸ்டர்? கேட்போம். அவங்களே வராங்களே. ஏய் இங்க வாடா. இருங்கய்யா, பிரச்சனை பண்றியாம்ல? யாரா அவன் நம்மள கூப்பிடுறது? வாங்க. என்ன ஏதோ பிரச்சனை பண்றியாம்ல? என்ன பிரச்சனை பண்றோம்? என்னடா லந்தா? அவங்க கூட உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்க அப்படித்தானே செய்வோம். என்ன செய்ய முடியும் உங்களால? டேய்
ஏய் போயிடலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். பாத்தியா ஒரு ஓடு தாங்க மாட்டேங்கிறானுங்க இவங்க எல்லாம் பிரச்சனை பண்றானுங்க. யார்கிட்ட பிரச்சனை பண்றாங்க? நம்மால்கிட்டேவா? அவ்வளவுதான் உங்களுக்கு. ஐயா வணக்கம். வணக்கம், வாங்க. என் கூட ராணுவத்தில் ஒர்க் பண்ணாரு. அவர் ஏதோ ஐயாவை பார்த்து ஒரு உதவி கேட்கலான்னு வந்திருக்காரு. பார்த்து செஞ்சு கொடுங்க ஐயா. சரி, எங்க ஊர் இடத்த அரசியல்வாதி புடிச்சிட்டாங்க. பார்த்துட்டு என்னன்னு சொல்றேன். கவலைப்படாம போட்டு வாங்க. தேங்க்யூ சார். என்னடா பண்றீங்க? வாத்தியாரை இன்னுமா முடிக்கல? வாத்தியாரை முடிக்க முடியலன்னா சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். பணத்தை திருப்பி கொடுத்துரு. என்ன புரிஞ்சுதா? ஓகேவா? நான் முடிச்சுட்டு ஃபோன் பண்றேன், அப்புறம் நான் கூப்பிடுறேன். என்ன மாயன், சதீஷ் சார ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு. அத்தியார் நம்ம வழியில குறுக்கிட்டே இருக்காரு. இதுக்கு ஏதாவது பண்ண வேண்டியதானே? என்னதான் பண்ண போறீங்க இப்போ? அவர் சரியா வர மாட்டாரு. இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கட்டும், உடனே அவனை தட்டி வைக்கிறேன் பாருங்க. வாத்தியாரோட மனைவி சளி இருமல்னு சித்ராவோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா. சாதாரண சளியா? அப்படின்னா கோவிட் பாசிட்டிவ்னு மாத்திருங்க. வாத்தியாரு அவருடைய ஒய்ஃப் முகத்தை கூட பார்க்க கூடாது. என்ன புரிஞ்சுதா? முடிச்சுட்டு வாங்க, வாங்கிக்கலாம். நான் தான் சொன்னேன்ல சித்ரா, நீ எதுக்கு ஆண்டியை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போன? இப்ப அட்மிட் பண்ணிட்டாங்க, ஏதாவது ஆகட்டும், நான் அவனை பாத்துக்கிறேன். அண்ணே விஷயம் தெரியுமா? வாத்தியாரோட ஒய்ஃப் இறந்துட்டாங்களாம். ஆஸ்பத்திரியில் பாடியை தரமாட்டிட்டாங்க, அவங்களே போஸ்ட்டாங்க. வாத்தியார் அழுதுட்டு இருக்காராம். அண்ணே எந்திரிங்கண்ணே, எப்படிண்ணே இருக்கீங்க? கவலைப்படாதீங்கண்ணே, இப்படி பண்ணிட்டாங்களே என்ன? அவங்க முகத்தை கூட பார்க்க விடலையண்ணே. உங்களுக்கு ஒரே பொண்ணு, அவங்களையும் தனியா விட்டுட்டு போயிட்டாங்களே என்ன? இனி நீங்க தான் அந்த பொண்ணை பார்த்துக்கணும்னு, நல்லபடியா நீங்க தான் கரை சேர்க்கணும்னு, அவளுக்காக வேண்டியாவது நீங்க தைரியமா இருக்கணும்னு. இப்படி உடஞ்சு போய் உட்காராதீங்கண்ணே. அண்ணி போயிட்டாங்கன்னு எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. ஆனா இந்த நேரத்துல தான் நீங்க தைரியமா இருக்கணும்னு. கவலைப்படாதீங்கண்ணே, அண்ணி நம்ம கூட தானே இருக்காங்க. நீங்க தைரியமா இருங்கண்ணே. என்னம்மா நந்துமா, எப்படி இருக்க? வாங்கண்ணே, உட்காருங்க. தண்ணி குடிங்க. இல்ல பரவாயில்லம்மா. அப்பா எங்கம்மா? வெளியே போயிருக்காருண்ணே. ஏம்மா, அம்மா இருந்து 10 நாள் தான் ஆகுது, அப்பா வெளியில அனுப்பிட்டாங்கிற? அம்மா இந்த கொரோனால செத்ததால படுபாவிங்க மூஞ்சி கூட காட்டாம புதைச்சிட்டாங்க. அப்பா ரொம்ப அப்செட்டா இருக்காருண்ணா, அதான் வெளியே போயிட்டு வர சொன்னேன். சரிம்மா, எனக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்கு, அதை பார்த்து அப்பாட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். சரி நான் கிளம்புறேம்மா. நான் வந்துட்டு போனதான் அப்பாட்ட சொல்லிடுங்க. கண்டிப்பா சொல்றேண்ணே. சரிம்மா, நான் போயிட்டு வரேம்மா. வாங்கண்ணே. வாழ்க்கைன்றது நல்லதும் கெட்டதும் மாறி தான் வரும் போல இருக்கு. அடுத்த தலைமுறை முளைக்கிற வரைக்குமாவது நம்ம தலையை விட்டு வைப்பாங்களா? வாத்தியார் இருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி வாத்தியாரே பார்க்கலாம். வந்துட்டாரு. ஐயா என்ன பிரபாரு, வணக்கம் ஐயா. கல்யாணம் நல்லா முடிஞ்சா? நல்லபடியா முடிஞ்சிங்கய்யா. என்னால தான் கல்யாணத்துக்கு வர முடியல. இல்லையா பரவாயில்லையா, என்னையா பண்றது? ஒரு பிரச்சனையா இருக்கட்டியா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. நல்லா இருங்கப்பா. ராசிட்ட இருந்து இடத்த பிடிங்கி ஹாஸ்பிட்டல் ரெடி ஆயிடுச்சு. இவர் தான் டாக்டர். ஹாஸ்பிட்டல் பூரா இவர் தான் பார்த்துக்க போறாரு. தலைவரே, ஜமீன் மகன் பாலா மதுரை ரோடு கான்ட்ராக்ட் விஷயமா உங்களை பார்க்க வந்திருக்காரு. அதை நீங்க என்னன்னு பாருங்க. அதோட சித்ராங்கிற பொண்ணு கூட சுத்திட்டு இருக்காரு. அதை கொஞ்சம் பேசி கண்டிச்சு வைங்க. பாலா ஐயா. என்னப்பா ஜமீன் பரம்பரையாச்சு, நீ தரை இறங்கி வர? தரமா வந்திருக்க ஐயா. தலை இருக்கணும் பாத்துக்க. தலை? ஐயா, எங்க பரம்பரையா தலையை பத்தி கவலைப்படதே கிடையாது. அப்படியா? தலை வணங்கி வரவங்களுக்கு தலை கொடுத்து பாதுகாப்போம். ஆஹா, 2 பேருமே பெரிய ஆளுங்க தான். என்ன தலையை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? சண்டையெல்லாம் வேண்டாம், சமாதானமாக போய்க்கங்க. அதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. சரியா? வாங்க வரங்க ஐயா. பார்க்கலாம் வரங்க ஐயா. பார்க்கலாம். வாத்தியார் இங்கே தான் தனியாக நிற்கிறாரு. அவரை இங்கேயே போட்டு தள்ளிடலாமா? நீங்கள் சொல்லுங்க. காலேஜ் ரோடு தான், யாரும் இல்லை, போட்டு தள்ளிடலாம். சரிங்க தலைவர். மயன், நான் சொல்லுற ரகசியமே வச்சுக்க. வேலு பொறுத்தல ராசு அனுப்பிச்சிருக்கேன். 2 பேர்ல எவன் திரும்பி வரணும் நீ அவனை பொறுத்தல்று. மற்றெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இவர் 2 பேர்ல எவன் வந்தாலும் போட்டு. இப்போ வைஃப் ஃபோனு, அப்புறம் கூப்பிட்றேன். அரசப்பேன் அரசப்பேன் அரசப்பேன். யார் இந்த அரசப்பேன்? உங்களுக்கு அவன் எறும்பு மாதிரி. ஏன் எதுவும் செய்யாம இருக்கீங்க? யாரும் செய்யல. அந்த ராசுவை வர வழியில வண்டியோட உருட்டி விட சொல்லிட்டேன். இந்நேரம் அவன் மேல அவங்க போய் சேர்ந்துருப்பான். ராஜுவை காலி பண்ண சொல்லிட்டீங்களா?
அவன் தான் நம்ம கான்ட்ராக்ட் வேலையெல்லாம் பாக்குறானே. என்னத்த பார்த்தான்? நம்ம போற 5 ரோடுக்கு 5 பில்லு பாஸ் பண்ணி நம்ம வச்சிருக்கோம். அவன் 4 பில்லுக்கு கணக்காட்டுறான். இல்லண்ணா, இதுல ஏதோ சரி நடந்திருக்கு. ராசு அப்படிப்பட்ட ஆள் இல்ல. ஏய் நில்லு. நில்லுடின்ற எங்கடி போற? பிடிச்ச மரத்துல கட்டா, வேலு வருவான். கட்ரா வேலு சொல்லுவான் நாங்க யாருன்னு. போன போடுற அண்ணனுக்கு. மேகலா, மேகலா, எங்கம்மா இருக்க? மேகலா, என்னாச்சு? மேகலா, யாரும்மா உன்னை கட்டி போட்டது? டேய் டேய், ஏன்டா கட்டி போட்டீங்க? கட்டுறா இவனை, கட்டுறா சீக்கிரம். இவனை பிடிச்சி கட்டுங்கடா. அண்ணா வரட்டும். வேண்டாம் ராசு, வேண்டாம். வேலு 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 மாட்டிக்கிட்டியடா. வேலு 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 வீர மாதிரி பேசுனியடா. உன் பொண்டாட்டி ரொம்ப ஆசைப்படுறா விட சொல்லி. விட்டுருவோமா? 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 சரி 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 விட்டுறா. சரி 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 விட்டுறா. சரி வரப்போனதுக்கு கல்யாணம் பண்றான். சரி 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 வாத்தியா கல்யாணம் பண்ற? தூக்கி போடுறா, தூக்கி போடியே. சரி 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 விட்டுருவோமா? 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 விட்டுருவோம். விட்டுறேன். போயிட்டான் போயிட்டான். சொல்ல சொல்ல கேட்காம வாத்தியார் காப்பாத்தோன்னு போனீல. இப்ப போ. வாத்தி வந்தானா? எங்க போனா? கூப்பிடுவா. வாங்கடா
வச்சு கொஞ்சட்டும் காட்டுக்கு. மாமா இவனுங்களை விட்டுறக்கூடாது மாமா. ஏய் ராசே குத்திட்டா இல்ல? ஏய் நான் செத்தா கூட என் ஆத்மா சும்மா விடாதுடா. விட மாட்டேன்டா. என்னமாச்சு? யாருமா பண்ணா? என்னாச்சு? என்ன இப்படி ரத்தம் வருது? வேலு வேலு எந்திரி வேலு, என்னாச்சு? வேலு வேலு எந்திரி வேலு, என்னாச்சு? யார் உன்னை இப்படி பண்ணா? வேலு என் வாரிசு மேகலா வயசுல இருக்கு. எப்படியாவது வாத்தியார்கிட்ட சேர்த்துடா. நான் பழைக்க மாட்டேன். சொல்லாத வேலு. எப்படியாவது சேர்த்துடுறா. வாத்தியார்கிட்ட சேர்த்துடுறா. வேலு ஏந்திரா. எப்படியா சேர்த்துடுறா. வேலு அப்படிலாம் சொல்லாத. நான் பழைக்க மாட்டேன். நான் காப்பாத்துறேன். என் வாரிசை சேர்த்துடுறா. மாமா மாமா எழுந்திருங்க மாமா. மாமா ஆம்புலன்ஸா? இங்க ஒருத்தருக்கு அடிபட்டு இருக்கு. வேலு ஏந்திரி வேலு. வேலு மாமா எழுந்திருங்க மாமா. கண்ணு முழிச்சு பாருங்க மாமா. வேலு ஐயோ நான் செத்தா அப்படிலாம் சொல்லாத வேலு. வயித்துல வளர குழந்தைய ஐயோ அப்படி நடக்காது வேலு. வாத்தியார்கிட்ட சேர்த்துடுறா பிரபாகரே. சொல்லாத வேலு. எப்படியாவது சேர்த்துடுறா. ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்கு வேலு. நீ பொழைச்சிருவ வேலு. ஏந்திரி வேலு. வேலு 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 வேலு. தலைவரே வேலுவை போட்டாச்சு. அடுத்து ராசுவை போட்டுடுறேன். அங்கிட்டு பாடுறா டே, அங்க பாடுறா. பார்த்துட்டு தானே இருக்கோம், ஒழுங்கா வேலையே செய்ய மாட்டேங்கிறாங்க. என்ன ராசு மாமா கூப்பிடுறாங்கண்ணே. இந்த கல்ல ஒழுங்கா எடுத்துவீங்களா? எங்க இந்த பக்கம்? ஊருக்குள்ள ஒண்ணு தப்பு தப்பா பேப்பர்ல போட்டுட்டு இருக்காங்க. நீ இங்க வந்து நிக்கிற. என்னத்த போடுறாங்க? அதான் டெய்லி போடுறாங்களா. கம்கட்ல காத்து வருது, காதுல புகை வருது, அதான் எல்லாத்தையும் போடுவாங்களே. ஊருக்குள்ள ஒரு கொலை நடக்க முடியல. எவனோ கொலை பண்றான், எவனோ கொள்ளை அடிக்கிறான், எவனோ rape பண்றான். எல்லாம் ராசுக்கு பட்டம். பாத்து மாமா, கான்ட்ராக்ட் வேலையை மட்டும் பாரு. மினிஸ்டர் சொன்னாருன்னு ரவுடித்தனம்லாம் மூடிட்டு இருக்காத. போடா போடா, வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுறா. போடா ஆத்துக்க சொல்லிட்டேன். வேலையை பாடுறா டேய். ஏய் ஒழுங்கா பண்றா. அண்ணே இதோ வராங்கண்ணே. ஏய் என்னடா சில்லற பசங்களோட சேர்ந்து ஊர் சுத்திட்டு இருக்கியா? ஏய் ராசே. ஏய் மாமா, இந்த எலெக்ஷன் வரைக்கும் தான் மாட்டோம். ஏய் என்னடா சில்லற பசங்களெல்லாம் விட்டு சத்தம் போட விட்டுட்டு இருக்கிற? ஏய் யார சொல்றங்க? வாய மூடு, புரியுதா? இன்னும் அந்த பக்கம் உன்னை பார்த்தேன்னு வச்சுக்க, போடா போடாங்கிற. சில்லறைன்னு சொல்லாதீங்கம்மா, சில்லறை தான் சாதிக்க போறோம். என்னடா உணுவோம்? ஹலோ, இனி வாதியாருக்கு நான் காயினை ஊத்துற சதிச்சு நீ நேரில் வா. இவ சுதன், நீ சமாதானம் பண்ணுற மாதிரி அந்த பொண்ணிகிட்ட போய் சேர்ந்து ஒட்டிக்கோ, சரியா? சரிங்கய்யா. சதீஷ் இங்க வா. சதீஷ் நீ சும்மா போ, மிரட்டிட்டு மட்டும் வா, சரியா? சுதன் கொஞ்சம் தள்ளியே வாடா, நான் போய் ஆரம்பிக்கிறேன். யோ வாத்தி. டாடி, யாராது? அவங்க வரத பார்த்தா கலாட்டா பண்ண வர மாதிரி அடங்க இருக்கு. மாட்டியா? ஏன் என்ன பண்ண? எப்ப பார்த்தாலும் எங்க வெளியில குறுக்க வர? அது நான் உள்ளதான் மனு போட்டா நான் நின்றுமா? டாடி ஏய் வாத்தி. ஏய் என்னம்மா என்னன்னு கேட்டேன். கொஞ்சம் வெளியில குறுக்க வரியா? என்ன பண்ணிடுவான்னு பாத்துறோம். விடுங்கடா, என்ன ரெண்டுல உன பாத்துறேன். இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். பொறுமையா ஏன்டா வந்த பொறுமையா நின்னு பேசுடா. விடுங்கடா. போலீஸ் கம்ப்ளைண்ட் ஏன் இங்க விளையாடுறது பண்றான்? போடா. கவலைப்படாதீங்க, இங்க எங்களை மீறி எதுவும் நடக்காது, நாங்க பாத்துக்கிறோம். தம்பி இருக்கான், தம்பி பக்கத்துல தான் இருக்கான். எதா இருந்தாலும் கூப்பிடுங்க. அப்படியாப்பா? ஒன்றும் கவலைப்படாதீங்க, எதுவும் ஆகாது. ஐயா ஐயா, நம்ம சேரியெல்லாம் எரிச்சு நாசம் பண்ணிட்டு இருக்காங்க ஐயா. ஐயா நீ கொஞ்சம் வாங்கய்யா, வாங்கய்யா, தயவு செஞ்சு வாங்கய்யா. என்ன சொல்ற? என்னாச்சு? இங்கே இருமா, நான் போய் பார்த்து வந்துடுறேன். போங்க டாடி, எப்பவும் பாதியில போயிடுவீங்க. பார்த்து இரு, நான் வந்துடுறேன். என்னாச்சுப்பா? யார் என்ன பண்ணாங்க? இந்த இன்ஸ்பெக்டர் என்னாச்சு?
இங்கே பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி. ஏதோ குடிசை எரியுதுன்னு சொல்கிறாங்க. அப்படிங்களா? ஆமாங்க ஐயா, அந்த சேரி எங்க? பக்கம். இந்த சேரி அங்கதான். பக்கம். அப்படிங்களா? ஆமாம். சரி வாங்க சார் பார்க்கலாம். வாங்க போவோம். என்ன மேடம் விளையாடுறதுக்கு ஆள் இல்லையா? அப்பாக்கு ஒன்றும் ஆகாதுல்ல? ஒன்றும் இல்லை, இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு, அவர் பார்த்துக்குவாரு. ஆமா, நீங்க யாரு? நான் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கேன். நான் உங்களை இங்க பார்த்ததே இல்லையே. நாங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கோம். எனக்கு ஷட்டில்னா ரொம்ப பிடிக்கும். ஓகே, லவ் ஆல். நீங்க இப்பெல்லாம் என்ன உப்பு முட்டியே தூக்குறது இல்ல. அப்ப நீ சின்ன பிள்ளையா இருந்த தூக்குனேன். இப்ப நீ பாரு பெரிய ஆயிட்ட. ஒரே ஒரு வாட்டி டாடி. சரி வா. ஏய். இன்னைக்கு அப்பா வரட்டும், 2ல் 1 விட்டு கேட்டே ஆகணும். யாழையே கடத்திட்டு போயிட்டாரு. அப்பப்பா என்னப்பா இதுக்கு முன்னாடி வேஷ்டி சட்டை கட்டிட்டு இருந்தீங்க, இப்போ நான் ஜீன்ஸ் பேண்ட் போடுறீங்க, டிஷர்ட் போடுறீங்க, ஹேர் ஸ்டைல் மாத்துறீங்க, ராஜா வேஷம் கூட போடுறீங்க. என்னப்பா நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியலையப்பா. அது என்னமோ தெரியலையப்பா. நான் பேண்ட் ஷர்ட் தான் போட்டிருந்தேன். நான் ராஜாவாசம் போட்டப்ப என்னென்ன நடக்குது, என்ன நடக்குதுன்னே தெரியலையப்பா. சரி அதெல்லாம் விடுங்க, என் லவ்வரையே கடத்திட்டீங்களே, என்னப்பா ஆச்சு? ஏதாவது சொல்லுங்கப்பா. உன் லவ்வரு பாம்பே சாக்கல்ல விழுந்துட்டா. பா விளையாடாதீங்கப்பா, முதல்ல அவளை என் கண்ணுல காட்டுங்கப்பா. முதல்ல அந்த வாத்தியார் பொண்ணு நந்தினி இல்ல, அவளை கூட்டிட்டு தோட்டத்துக்குவா. சரிங்கப்பா. அதுக்கப்புறம் நீ என்ன கேட்டாலும் நான் செய்யறேன். பா செய்வீங்கல்ல, பேச்சு மாற மாட்டீங்களா? கண்டிப்பா செய்றேன், போதுமா? சரிங்கப்பா, செய்றேன்ப்பா. கண்டிப்பா நீ கேட்டத நான் சரிங்கப்பா, செய்றேன் கண்டிப்பா. சரி வா. நந்து 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 இல்லையா? யாருடா நீ? எதுக்கு நந்துவ கேக்குற? இனிமே நான் உன்னை நந்து பின்னாடி பார்த்தேன், நான் உன்னை சும்மா விட மாட்டேன். சரி சரி ஓகே நான் கிளம்புறேன். வாடி வா. என்னைய மிரட்டியா? வா உன்னை வச்சுக்கிறேன். டாடி உங்களை பற்றின எல்லா ஃபோட்டோவுமே சுமிக்கிட்டு இருக்கு டாடி. கூடிய சீக்கிரம் உங்களை கம்மியான வச்சிருவோன்னு நினைக்கிறேன். ஏதாவது பண்ணுங்க சீக்கிரம், பார்த்துக்கோங்க. ஓகே டாடி. ஐயா வாங்க ஐயா. நந்தம்மா பாடு பிடிச்சியா ஐயா. என்னமாச்சு? நான் எப்படிமா உங்களை பார்க்க போறேன்? சிங்கம் வந்தா கூட சிரிச்சுக்கிட்டே இருப்பாளாடா. மாடு முட்டிட்டு கொலை பண்ணிட்டாங்களேடா. நந்துமா என்ன வெளில விட்டுட்டு போயிட்டேமா. நான் அவங்கள பழி வாங்க விட மாட்டேன். பழி வாங்காம விட மாட்டேம்மா. அங்கிள் எழுந்துருங்க. இந்த கஞ்சியை குடிங்க. உட்காருமா, நீ உட்காரு. வாமா, நீ ஏம்மா சிரமப்பட்டுக்கிட்டு இருக்க? இல்ல அங்கிள், என்னாலதான் இதெல்லாம் நடந்துச்சு. என்னம்மா, எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அங்கிள். ஏன் அங்கிள்? நாங்க இருக்கோம். நீ இல்லைனாலும் யாராவது ஒருத்தர் சொல்லத்தான் போகிறாங்க. தெய்வமாக இருக்கிற பொண்ணுகளுக்கு எதாவது ஆச்சுன்னு நான் அவங்கள பழி வாங்க விட மாட்டேன். நான் நல்லது செஞ்சேன், அவங்க கெடுதல் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒன்றுமா, என்னைய பழி வாங்கின ஆட்களை விட மாட்டேன். கடைசி வரைக்கும் பழி வாங்க விட மாட்டேன். அது மட்டும் நிச்சயம். வாங்க சாமி. உன் பேர் அரசப்பன் தானே? ஆமாம் சாமி. இன்னும் ஒரு கண்டத்தை தாண்டு வாழ்க்கையில பெரிய லெவலுக்கு வருவ. உனக்கு எந்த குறையும் வராது. நல்லா இரு. நீ நல்லதே செய், நல்லா இருப்ப. ஏன்பா உன் வாத்தியாருக்கு வேற வேலை இல்லையா? நடு வீட்டில் எத்தனை வந்து எதாவது வச்சுக்கிறாரு? வாத்தியார் வைக்கல, சுமி வச்சிருக்கா கொசு விரட்டுறதுக்கு. ஆஹா, கொசு விரட்ட இல்ல. ஏய், யாரு நீங்க? என்ன வெட்டதான் சுமி வச்சிருக்கா? நான் தான் நந்தினியோட சேர்ந்துட்டேன்ல. ஏதாவது சிறுமிஷம் பண்ணீங்க வந்துருவேன். யாரையா பேசுந்து தெரியலையே. தலைவரை சித்ரா பொண்ணு அடிச்சு வச்சுதான் அந்த வேலையெல்லாம் பார்த்தோம்.
அந்த பொண்ணு தப்பிக்கிறதுக்குள்ள வாத்தியாரையும் தட்டணும் தலைவரே. என்னப்பா இந்த பக்கம்? இல்ல அங்கிள் கோயிலுக்கு போயிருக்காரு, இன்னும் காணும், அதான் பார்க்க போறேன். சரி பார்த்து போயிட்டு வா. சரி அங்கிள். வாத்தியார் அடிபட்டு கிடக்குறாரு, எல்லாரும் வாங்க வாங்க. நீங்க ஒரு ஆள் தான் உதவியா இருந்தீங்க, இப்ப நீங்களும் படுத்துட்டீங்களே. அண்ணா என்னாச்சுண்ணா உங்களுக்கு? இப்படி ஆயிட்டீங்களண்ணா? என்னாச்சுண்ணா உங்களுக்கு? கண்ணை முழிச்சு பாருங்கண்ணா. அண்ணா எந்திரிங்கண்ணா, தங்கச்சி எழுந்துச்சு பாருங்கண்ணே. என்னத்த இது, என்ன நடக்குது இங்க? இவருக்கும் இங்க உடம்பு முடியல, அங்க அம்மாவுக்கும் உடம்பு முடியல. ஏன் தான் நமக்கு இப்படி ஆகுதோ தெரியல. என்னன்னு தெரியலையே, சொல்லுமா, வாயை திறந்து பேசுமா. என்னாச்சுமா அண்ணனுக்கு? உங்க பையன் வாத்தியார் நெருங்கி வரல, நிருபராவே சுத்திட்டு இருக்கான். நெருங்கி வந்தானா ஆபத்து, அதனால வாத்தியார் பார்த்து. சரிங்க சாமி. அங்கிள் என்னாச்சு? ஏய், நீ என்ன பண்ணிட்டு இருக்கங்க? நீ சுமியோட சித்தி பொண்ணுனா அது வீட்டிலே வச்சுக்கோ. அங்கிளுக்கு விக்கல் எடுத்தது, தண்ணி கொடுத்த தப்பா? ஏமா சுமி, மாமா விழுந்தப்ப ஒருத்தர் போனாருன்னு சொன்னே, அது இவரான்னு பாரு. ஆமா ஆமா இவர்தான். அப்ப நான் நினைச்சது சரியா போச்சுமா. வணக்கம் சாமி, ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? வாங்க சாமி, ஒரே ஒரு டிக்டாக் பண்ணிக்கலாம், வாங்க சாமி. ஏமா அங்க சுத்தி இங்க சுத்தி என்கிட்ட வந்துட்டீங்களா? நான் யார் தெரியுமா? தெரியாது சாமி, ரொம்ப நாளா டிக்டாக் பண்ணிட்டு இருக்க சாமி, ஆனா ஃபேமஸ் ஆகவே முடியல சாமி, அதான். அதுக்கு சாமியை தேடி வந்துட்டீங்களா? ஓ, இப்பெல்லாம் சாமியார் கூட சேர்ந்து டிக்டாக் பண்ணா ஃபேமஸ் ஆயிரலாம்னு நினைக்கிறீங்களா? இல்ல சாமி, காலை கட்டு போச்சுமா. இல்ல சாமி. நீ ஒண்ணு பண்ணு, யாரையாவது பிடிச்சி திட்டு, ஆட்டோமேட்டிக்கா நீ ஃபேமஸ் ஆயிருவ. புரியுதா? சரிங்க சாமி. போய் தொலை. தலை எழுத்து. என்ன இன்ஸ்பெக்டர் ஐயா சொல்லுங்க. எங்க ஆளுங்களெல்லாம் தோண்டி துருவி விசாரிக்கிறீங்க போல இருக்கு. ஆமாங்க, இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. ஐயா, வாத்தியார்கிட்ட இருக்கிற எல்லாருமே நம்ம ஆளுங்க. ஓ அப்படியா? சரி பார்த்துக்கலாம், விடுங்க. கண்டிப்பா நீங்க பாத்துக்கணும். ஓகே வர சார். வாங்க, போயிட்டு வாங்க. நான் விட்டுறலாம், ஆனா சட்டம் விடுமா? விடாதே. அக்கா, எல்லாருமே இந்த சாமியார் கிட்ட வராங்க, நீயும் வந்து பாருக்கா. என்னாலதான் அவருக்கு அப்படி ஆச்சு. நீங்க தான் எப்படியாவது அவரை கண்மொழிக்க வைக்கணும். கவலைப்படாதீங்க, நிச்சயமா அவர் கண் முழிப்பாரு. அவர் கண் முழிக்காத வரைக்கும் தான் அவருக்கு நல்லது. நிச்சயமா அந்த ஆண்டவன் சீக்கிரமா அவரை சரி பண்ணிடுவான். கவலைப்படாம போயிட்டு வாங்க. சரிங்க சாமி. வாக்கா போலாம். ஹே, உங்க பார்டர் என்ன பக்கத்துல இருக்கா? அடிக்கடி வர. ஐயாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்கப்பா, அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். ஐயா சொன்ன மாதிரி நீ முன்னாடியே மேரேஜ் பண்ணியிருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? பொறுமையாயிரு, இன்னும் ஒரு மாசத்துல நான் வந்துடுவேன். அப்புறம் யார் யார் என்னன்னு நான் பாத்துக்கிறேன். சரி, ஐயாவுக்கு முதல்ல சரியாகட்டும், அப்புறமா பார்க்கலாம். ஓகே. டே தம்பி, நான் அங்கிளை பார்த்துட்டேன், எனக்கு எல்லா விஷயம் புரிஞ்சு போச்சு. ஆனா நான் சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னா அந்த 5 பேரும் க்ளோஸ். ஓகே, புரியுதா? மாப்பிள்ள, இந்த விஷயம் எப்படியாவது முடிச்சாகணும் மாப்பிள்ள. முடிச்சிடலாம் மாப்பிள்ள, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இந்த பிளானை வச்சு அந்த மினிஸ்டரை தீர்த்து கட்டுறோம். என்னது, மினிஸ்டர் போட போறீங்களா? நீங்கள் வேணா அந்த ஆள் கூட சேர்ந்துக்கின்னு என்ன வேணா பண்ணுங்க. நீங்கள் தான் ஒன்றுக்குள்ள ஒன்றாயிடுச்சே. நான்லாம் இருக்க மாட்டேன், உங்களை மாதிரி அடிபட்டு சாவ எனக்கு விருப்பம் இல்லை. நான் போகிறேன்டாப்பா. மச்சான் நில்லு மச்சான், எங்கே போகிற? இதனடா மச்சான்? இதுவா ஜாதியில் எல்லாருக்குமே இருக்கு மச்சான். என்ன ஜாதிடா? தண்ணியர் ஜாதி. அப்படின்னா தண்ணி அடிக்கிற ஜாதி. இது எங்க முத்தரடா, ராஜ முத்தரடா. எங்க உட்கார்றா உட்கார்றா மச்சான், உட்கார்றா. மேடம் சொல்லுங்க. என் பேரு சௌமியா, நான் காரைக்குடியில இருந்து வரேன். சரி, அரசப்பன் வாத்தியாரை பார்க்கணும், சாமியார் சொன்னாரு. உடம்பு முடியாம இருக்கு, அவரை பார்த்து என்ன பண்ண போறீங்க? இல்ல, அவர் முகத்தையாவது பார்த்துட்டு போறேன். சரி வாங்க பார்க்கலாம். தேங்க்யூ. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? காலை போடுறா. டேய், ஏன் கால இல்லடா, அங்கிள் காலை போடுறா. ஒழுங்கா சொல்ல மாட்டியாக்கா நீ? டேய், அங்கிளை பாத்துக்கோடா, ராஜன் வராரு.
நாங்க போயிட்டு வரோம், பத்திரமா பாத்துக்கோடா. சரிக்கா, போயிட்டு வாக்கா. ஐயா, வாத்தியார் ஐயா, என்னை சின்ன பிள்ளையிலேருந்து எடுத்து வளர்த்தீங்க. ஆனா எல்லாம் என்ன பைத்தியம் பைத்தியம் சொல்லி திரிகிறாங்க. உங்களை நான் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஆனா ஏதோ என் கண்ணில் தூசு பட்டா மாதிரி கண்ணி மீற நேரத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே. பைத்தியம் இல்லையா? உங்களை பார்த்துக்கிட்டாயா அப்படி இருக்கு. உங்களை விடமாட்டேயா, நான் பார்த்துக்கிறேன் ஐயா, நான் பார்த்துக்கிறேன். ஐயா எழுதுறீங்க, ஐயா எழுதுறீங்க, வராடாதங்க ஐயா. சாமி, அந்த சித்ரா என்னையே குறி வச்சு ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருக்கா. அதுக்கு நீங்க ஏதாவது பரிகாரம் சொல்லு சாமி. 14 ஜென்மத்து பகை இருக்கு. மன்னரை வந்து நீங்க விசக்கத்தையில வீசிட்டீங்க. அந்த கொலையை கண்டுபிடிக்க வந்த அவங்க அண்ணனையே 2 பேரை கொன்னுட்டீங்க. அதனால அவங்க ஆத்திரம் அடங்காது. அந்த 2 பேரும் உங்களை கொல்லாம விடவே மாட்டாங்க. இதுக்கு ஒரே வழி, அவங்கள நீங்க கொல்லணும். நீங்க காலி பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக வந்துடும். அவங்க வீட்டுக்கு போகையில் அந்த முடியெல்லாம் மூடி வச்சுருப்பாங்க, தலைமுடியெல்லாம் மூடி வச்சுருப்பாங்க. உங்கள் முடி கீழே விழுகாம தெளிவாக இருந்துக்குங்க. சரிங்க சாமி. பார்த்து அவங்க 2 பேரையும் தூக்கி கீழே வீசிருங்க. சரிங்க சாமி. நான் இருக்கேன், உங்களுக்கு எதுவும் ஆகாது. அந்த மெச்சத்தி மேல போட்டு 2 பேத்து கயிறுக்கு கட்டி மேல இருந்து தூக்கி போட்டோம்னா வாடா. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. ஏய், நீங்களா யாருக்கா? ஏய், கை எடுத்து வாடா. ஏய், கை எடுத்து வாடா. எடுத்து வாடா. ஏய், அம்மா, அல்ல அம்மா. போடா, கழுத்தை நெருடா வாடா. போடா, அம்மா, 2 பேத்து அம்மா. போடா வாடா. ஏய். நல்லா தூக்குமா. ஏய், வாடா. ஒழுங்கா தூக்கு. போடா வாடா. அப்படியே ஏறு. பார்த்து தூக்கு. அப்படியே மேலே. மேல தூக்கு. ஏறுடா. விடு தூக்கு. குழந்தை இடத்தோட. சீக்கிரம் மேல போ. வேகமா போங்க. சீக்கிரம் போங்க, வேகமா போங்க. வா, கொண்டு வா. தூக்கிட்டு வா. வாங்கடா, தீ வாங்கடா. தூக்கி வீசுங்க. கீழே யாருக்கா பாருங்கடா. யார் எட்டி பாருங்கடா. இதோட தொலைஞ்சான். போற கீழே. தொலைஞ்சாடா. என்ன கத்தி? பழங்கால கத்தி மாதிரி இருக்கு. ஷார்ப்பா இருக்கு. இன்னும் இவ்வளவு ஷார்ப்பா இருக்கு. கத்தி இங்க தானே விழுந்துச்சு. கத்தியை காணுமே, எங்க போயிருக்கோம்? யார்ப்பா நீ? யார்ப்பா? சொல்லுப்பா. கையில கத்தி வச்சிருக்கிற, இவ்வளவு தூரம் துரத்திட்டு வந்துட்டு இருக்க. சொல்லுப்பா, சொல்லுப்பா. யார்ப்பா நீ? யார்ப்பா நீ? யார்ப்பா நீ? என்ன ஹீரோ, கோழின்னு இருக்கிறீங்களா? கோழியா? அட, நீ என்னப்பா இப்படி பேசுற கோழின்னு? இந்த கத்தியோட கதையை சொல்றேன் கேளு. என்ன கதை? வேலை செய்யும் போது இந்த கத்தியை எடுத்தா யாரையாச்சும் கொன்னுட்டு ரத்தக்கரையோட வச்சு பழகிட்டேன். அதனால போன ட்ரிப் வந்திருந்தப்ப
இந்த கத்தியை இங்க வச்சுட்டு போயிட்டேன்ப்பா. இப்ப மறுபடியும் வந்து பாக்குறேன், ரத்தக்கரையோட தான் இருக்கு. ஹாய் சுபி, என்ன பண்ணிட்டு இருக்க? சரி வா ஒரு வீடியோ போடலாமா? வா. ஏன் என்னாச்சு, முகம் டல்லா இருக்கு? உனக்கே தெரியும்ல, என்னாலதான் அவருக்கு அப்படி ஆச்சு. அடி போடி, அவர் என்ன செத்தா போயிட்டாரு? பெட்ல தானே, முடியாம தானே இருக்காரு. நீ நம்பிக்கையா இரு, கண்டிப்பா எழுந்து வந்துருவாரு. சரியா? ஒன்னும் பயப்படாத. செத்த போன கூட இப்ப எழுந்து வருதுடி. என்னடி நீ? வா, ஜாலியா இரு, கேஷுவலா இரு, வா போலாம் வா. எஸ்கியூஸ் மீ, யார் சுமி? நான் தான். யாரா நீ? எங்க அம்மா கூட இப்படி அடிச்சது கிடையாது. இதே அங்கிள் இருந்திருந்தா அவ்வளவுதான். அங்கிளா? இவர் எப்படிமா உங்களுக்கு அங்கிள் ஆக முடியும்? அங்கிள்ங்கிற உரிமை எங்க அம்மாவுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் உரிமை கிடையாது. புரியலையே. எனக்கே என் தம்பி சொல்லி தான் தெரியும். உனக்கு சிங்கர் பாமா தெரியுமா? அவங்க தான் எங்க அம்மா, இந்த அங்கிளோட மறுபொண்ணு. பந்தெல்லாம் விட்டு போச்சு, ஆனா பாசம் மட்டும் இன்னும் குறையல. எங்க அம்மா கச்சேரி எங்க நடந்தாலும் சரி, இந்த அங்கிள் கடைசி வரல இருந்து பார்த்து ரசிச்சுட்டு தான் போவாரு. இப்போ கோமாவில் இருக்காரு. இவர் இப்ப கோமாவில் இருக்காருன்னு யாரு பத்திரிகையில போட்டது? நாச்சியப்பன். அது நான் தான், தி கிரைம் எடிட்டர். இந்த பாபு பொண்ணுங்கெல்லாம் கடத்திட்டு போய் மாமாவளை பார்த்துட்டு இருக்கானே, அவனை பத்தி போட தெரியாது? பெருசா வந்துட்டா நான் தான் பெரிய டிடெக்டிவ் அப்படின்ட்டு ஒண்ணு. கண்ணு முன்னாடி நடக்கிறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? என்ன புடுங்க முடிஞ்சது உன்னால? இல்ல என்ன புடுங்க முடிஞ்சது உன்னால? இந்த படுத்திருக்காரு, இவர் பொண்ண மாடு முட்டிடுச்சு கொண்டாங்க. இவ்வளவு ஏன் இவர் மனைவிக்கு வைரஸ் வந்துருச்சுன்னு சொல்லி கடைசி வரலும் முகத்தை கூட காட்டாம புதைச்சிட்டானுங்க. உன்னால என்ன பண்ண முடிஞ்சது? இல்ல உன்னால ஏதாவது பண்ண முடிஞ்சதா? தம்பி கோவப்படாதீங்க, இவங்க ஆட்டம்லாம் எலெக்ஷன் டைம் வரைக்கும் தான். நீங்க யாரு? அந்த ராஜுவோட கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணி கொடுத்தாங்களே அந்த கௌதம் தானே நீங்க? ஆமாம். எப்படி தெரியும்? எல்லாம் தெரியும். இவ்வளோ மாதிரி முந்தி போய் எல்லாத்திட்டையும் அடி வாங்கிட்டு வரதுக்கு நான் ஒன்றும் முந்திரி கொட்டை கிடையாது. ஏன் நீங்க தான் வந்துட்டீங்களே, பண்ண வேண்டியதானே? பண்ணுறேன், பண்ணதானே வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நீ கிளம்பு. நான் ஏன் கிளம்பணும்? அங்கிள் குணமாகி என்கிட்ட சொல்லட்டும், நான் கிளம்புறேன். அங்கிள் குணமாகட்டுமா? ஆமாம் தம்பி, 3 மாசமா இந்த பொண்ணு தான் அவரை பார்த்துட்டு இருக்குது. சரி இருந்துட்டு போ. ஆனா தேவையில்லாம அதை கண்டுபிடிக்கிறேன் இதை கண்டுபிடிக்க சொல்லிட்டு ஊர் சுத்திக்க கூடாது. அங்கிள் ஒழுங்கா பாத்துக்கணும், சரியா? சரி. அதுக்கு முன்னாடி என்ன அடிச்சல, அதுக்கு பதில் சொல்லிட்டு போ. அதுக்கு பதிலா? சாரிம்மா, உன்னை புரிஞ்சுக்காம கோவத்துல அடிச்சிட்டேன். பதிலுக்கு வேணா என்ன ஒரு அடி அடிச்சுக்கேன். யோ நாச்சியப்பா, என்னம்மா அந்த புள்ளைய வெளியே பிடிச்சி தள்ளுறீங்க? அந்த புள்ளைய ஊரே இல்லைனா நீங்க எங்களுக்கு இவ்வளவு பண்ணி கொடுத்துருக்க முடியுமா? ஏன், நாங்களும் செய்வோம். ஆமா செய்வீங்க. 4 நாள் டிவி நியூஸ்ல போடுவீங்க, அப்படியே பரபரப்பா போவோம். செய்யணும்யா, இவராட்ட செஞ்சு காட்டணும்யா. இன்னைக்கு ஊரே அழுதுட்டு இருக்கு தெரியுமா? உங்களுக்கு போய் இந்த நிலைமையாயா? நான் உன்ட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேனே. மிலிட்டரியில் ஒருத்தர் என் கூட ஒர்க் பண்ணாருப்பா. அவருக்கு குண்டடிப்பட்டு மூச்சு விட முடியாம உயிருக்கு போராடிட்டு இருந்தாருப்பா. அந்த சமயம் பார்த்து நான் பக்கத்துல இருந்து என் வாயை அவர் வாய் மேல வச்சு மூச்சு திணறல நிப்பாட்டி அவரை காப்பாத்திட்டேன்ப்பா. ஐயோ, வாங்க உட்காருங்க. வாத்தியார் எப்படிமா இருக்காரு? அப்படியேதான் இருக்காரு. வாத்தியார்ட்ட ஒரு மோதிரம் இருக்கு, அதுல சங்க காலத்து எழுத்து இருக்கு, அதை பார்க்கணும்னு சொன்னாரு. பார்த்துட்டாரா? அங்கிள் சொன்ன கவிஞர் நீங்க தானே? ஆமாம்மா, நான் தான்மா. மாருதி சுப்பாராவ் கவிஞர். அந்த மோதிரத்தை கொண்டு வரீங்களா? என்னன்னு பார்க்குறேன். கொஞ்சம் இருங்க, நான் போய் கொண்டு வரேன். சரிம்மா. பயங்கரமா இருக்கு முடி. ஆமால. 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? நீ சும்மிய பாரு, எவ்வளவு அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கா. நீ தான் இருக்கியே. அவ பெங்களூர் காரிப்பா, அப்படிதான் இருப்பா. நம்ம அப்படி இருக்க முடியுமா என்ன? இத சொல்லிடு. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, எனக்கு பட்டுப்புடவை கட்டி பரதநாட்டியம் ஆடணும்னு ஆசை. ஆனா அம்மா இறந்ததுனால என்னால அரங்கேற்றம் கூட பண்ண முடியல. நான் உன்னை அடிச்சப்போ எங்க அம்மா கூட என்ன அடிச்சதுன்னு ஃபீல் பண்ண பாத்தியா? அப்பவே என் மனசுக்கு கஷ்டமா போச்சு. சாரி.
பக்கத்துல வந்துடாத சுமி, நெஞ்சு தடவி கொடுத்துருவான் இவன். ஏய் ஏதாவது பேசணும்னு பேசாத. நீ கூட தான் என் முறை பொண்ணு. எப்பயாவது தொட்டு பேசியிருக்கனா? தொட்டு பாரு. தொட்டு பார்க்கலாமா? ரொமான்ஸ் போதா? நான் கிளம்புறேன். கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா. ஐ லைக் இட். தலைவரே, அவர் கோமால தான் படுத்து கிடக்குறாரு. ஆளை பார்த்துட்டேன். போட்டு தள்ளிட்டு உங்களை கூப்பிடுறேன். ஏதோ கத்தின்றாங்க, பழைய காலத்து கத்தின்றாங்க. நானும் தான் பழைய கத்தியை வச்சிருக்கேன். எங்க தாத்தா காலத்து பழைய கத்தியை வச்சிருக்கேன். நான் போட்டுட்டு உங்களுக்கு சொல்றேன் தலைவரே. ஏய் சுமி, அவரை ஒருத்தன் குத்த வரான். நான் இப்போ ஒட்டமுள்ள வரேன். தலைவரே, இந்த வீட்டுக்குள்ள பேய் இருக்கு தலைவரே. நம்ம வந்து மந்திரவாதியை வச்சு பாத்துக்குவோம் தலைவரே. எப்படிமா தனியால இருந்து ரவுடி அடிச்சு வரட்டுன? நந்து தான் பேயா எங்க கூட இருக்காளே. அவ எப்ப வரா எப்ப போறானே தெரியல. அவளாலதான் நான் அங்கிளை காப்பாத்த முடிஞ்சது. ஓ அப்படியா? நீ எதுக்கும் ஜாக்கிரதையா இருமா. உன்னை காலி பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? பாத்துக்கலாம். இவர் எந்திரிச்சாதான் எல்லாமே சரியாகும். நாச்சி, இதுதான் அந்த சித்ரா யூஸ் பண்ண கத்தி. சித்ரா யூஸ் பண்ண கத்தியா? ம். சித்ரா ஏய், இது 6ஆம் நூற்றாண்டுல ராஜவர்மன் யூஸ் பண்ண கத்தி. இந்த கத்தி வெளியே வந்தா ரத்தம் பார்க்காம போவாது. அப்படியா? ஆ, ஏய் லூசு, வெட்டிடுச்சுடா. அதானே சொன்னேன். குடு. ஏய் இது இல்ல, இது. கை குடு. எவ்வளவு ஆழமா வெட்டிடுச்சு. கையை பிடிச்சிட்ட, அப்ப சீட்டு கண்டிப்பா எனக்கு தான். ஏய் லூசு, நான் என்ன பகடக்காயா? ஒரு நிமிஷம், அம்மா கால் பண்றாங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. அப்படியா? நாச்சி இங்க தான் இருக்க, நான் உடனே சொல்றேன். ஒருத்தர் உயிரை கொடுக்கணும்னு சாமியார் சொன்னதுனால அதை நம்பி மினிஸ்டர் கார் கிட்ட விழறதுக்காக போயிருக்கலாம். போய் ஏதாச்சும் பண்ணு போ. சரி, கையை பார்த்துக்கோ, நான் வரேன். என்ன இந்த பொண்ணு இப்படி முட்டாளா இருக்காளே. ச்சே. சார், என்னையா எக்ஸிட் போலாம் நல்லா நடத்துனீங்களா? சூப்பரா எடுத்திருக்கு சார். டெல்டா பக்கம் நம்ம கட்சி ஏன் பின்தங்கி இருக்கு? ஐயா, ராசி இப்போ உயிரோட இல்லைங்க ஐயா. கொங்கு ஏன்டா பின்தங்கி இருக்கு? சதீஷ் இல்லைங்க. என்னையா பக கேட்லாஸ். கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க. சரிங்க டாக்டர். ஓ, நீங்களா? நம்ம அரசராச்சே. டாக்டர், தண்ணி தாமா. இனிமே ஒன்றும் இல்லைம்மா, எல்லாம் சரியாயிடும். கடவுள் இருக்காரு, அவரோட அருளால எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். அவரும் சீக்கிரம் எழுந்திருச்சு வந்துருவாரு. தேங்க்ஸ் டாக்டர். உங்கள் வாத்தியாருக்கு வேறு வேலையே இல்லையா? ஊருக்கெல்லாம் நல்லது செய்கிறேன் சொல்லிட்டு இருந்தாப்புல கடைசியில் பார்த்தியா சத்தப்பாம்பு மாதிரி படுக்க வச்சுக்கிறாங்கோ. ஐயா நல்லது தானே பண்ணாரு. நான் மினிஸ்டர்கிட்ட வேலைக்கு சொல்லியிருந்தேன்ல, டிரைவர் வேலைக்கு சேர்ந்துட்டேன். சரியா? இந்த அளவுக்கு ஐயா படுத்துருக்கிறதுக்கு காரணம் மினிஸ்டர் தான். மினிஸ்டரை காலி பண்ணாமல் நான் வரமாட்டேன். புரிஞ்சுதா? ஐயா எழுந்த உடனே சொல்லிடு, சுபிக்ஷாவை பத்திரமா பார்த்துக்க சொல்லு. சரி, நான் வரேன். என்னப்பா இப்படி பேசிட்டு போகிறான்? சித்ரா மோதிரம் வேணும்னு கேட்டிருந்தாங்க. இது எங்கள் பரம்பரை மோதிரம். அப்படி இதை நீயே பத்திரமா வச்சுக்க. அங்கிள் எழுந்திரிச்ச பிறகு திருப்பி கொடுத்தா போதும். இது அஜாத மோதிரம். இதை நான் அங்கிள் பக்கத்துல வைக்கிறேன். அவர் குணமாயிருவாருன்னு நான் நம்புறேன். சரிம்மா, வரேன். தேங்க்ஸ் பாலா சார். ஒன்றும் கவலைப்படாதம்மா, அங்கிள் எந்திரிச்சு வர எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம். சரியா? நாங்கள் பிளான் போட்டிருக்கிறோம் ஆல்ரெடி. மினிஸ்டரை பழி வாங்க போகிறோம். சரியா? நீ வெளியே போகும்போது ஜாக்கிரதையே போகணும். சரி. இது எங்கள் அம்மா கொடுத்த மோதிரம். 5 மோதிரத்தை அவர்கிட்ட வச்சா அவர் எந்திரிச்சிருவாருன்னு சொல்கிறாங்க. எந்த மோதிரமும் செட் ஆகலைன்னா இந்த மோதிரத்தை அவர் தலைமாட்டில் வச்சுப்பாரு, அவர் எந்திரிச்சிருவார். ஓ, நம்ம செட்டான மாதிரியா? சரி. வணக்கம் சார். வணக்கம்மா.
அங்கிள் வந்து எலெக்ஷன் வர்றதுக்குள்ள எந்திரிச்சு வந்துருவாரு. நீங்க அதுக்கான வேலையெல்லாம் சீக்கிரம் பாருங்க. நீங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. உங்க வார்த்தைப்படி எல்லாமே நல்லதாவே நடக்கட்டும். என்னப்பா எம்எல்ஏ நாமினேஷனா? இவருக்கு இந்த ஊர்ல நல்ல செல்வாக்கு இருக்குது. வாத்தியார் பேர் சொன்னாலே ஜெயிக்க வச்சிருவாங்க. இவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணுங்களே அரசியல்ல இருந்து கீழே இறக்கிறதுக்கு தான் இந்த முடிவு. சரி, அவர் கையில கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. வாங்க. சரிம்மா, வாங்கண்ணே. நான் எம்எல்ஏக்கு நிற்கிறேன், நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். வாத்தியார் உங்கள் எல்லாருக்கும் நல்லது பண்ணியிருக்காரு, அவரை ஜெயிக்க வைக்கணும். எனக்கு ஆதரவு கொடுங்கம்மா. வாத்தியார் சீக்கிரமாகவே எந்திரிச்சு வந்து உங்களை எல்லாம் பார்ப்பாரு. ஆதரவு கொடுங்க. அங்கிள் 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 ஏய், என்ன பண்ற? ஐயோ, என் மூச்சு கொடுத்து அங்கிளை காப்பாத்துற. உன்னதான் நான் வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல. நீ ஃபர்ஸ்ட் டவலை கட்டு. இது அஞ்சாவது மோதிரம். நாச்சி, சௌமியா சீக்கிரம் வாங்க, அங்கிள் எந்திரிச்சிட்டாரு. எழுதிட்டாரா? அங்கிள் எப்படி அங்கிள் இருக்கு? பாமா, அவங்க பையன் தானா? நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. இருங்க ஒரு நிமிஷம், அம்மாவுக்கு நான் கால் பண்றேன். அம்மா, பார்த்து எழுந்துச்சாருமா? மா அதுவா, உன்ன மாதிரி இங்க ஒரு டூப் இருக்குமா, அது என்ன பண்ணுச்சுனே தெரியல, எழுப்பிடுச்சு. அம்மா பேசுறியாம்மா? ஓ அப்படியா, சரிம்மா சரிம்மா, அப்போ உடனே வா. அங்கிள், அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அங்கிள் இப்படியே உட்காந்தா சரியில்லை, இங்க வாங்க. வாதியார் எந்திரிச்சிட்டாரு, எல்லாரும் பாத்துக்கோங்க. வாங்க சார். வணக்கம் சார். நிருபர் நாச்சியப்ப கடைசியாக உங்களை தான் பேட்டி எடுக்க வந்தாராமே, அதனால ஆட்சியெல்லாம் மாறப்போகுது, பார்த்து கவனமாக இருந்துக்கங்க. ஏதேது விட்டா அந்த நாச்சியப்பனை கொண்டு நான் தான் தோட்டத்தில் புதைச்சேன்னு சொல்லுங்க போல இருக்கு. அதை தோண்டி பார்க்கறதுக்கு நேரம் வந்துருச்சுன்னா அந்த நேரம்லாம் வராது தம்பி. ஏன்னா அந்த நேரத்தில் நீங்கள் எந்த காட்டில் இருப்பீங்க உங்களுக்கே தெரியாது. சரியா? காடு வேணா மாறலாம், தமிழ்நாடு மாறாதில்ல. ஒரு நிமிஷம் இருயா. யாரு யாரு யாரு? இந்த ராஜனுக்கு ஏன் இந்த வேலைன்னே தெரியல. ஆமா, என்னன்னு தெரியல. மினிஸ்டர் கூட போய் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டான். இப்போ அந்த சின்ன பொண்ணுகிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஏதோ கனவுல வந்துச்சான், இவன் செத்தாதான் அவர் பழிப்பாருன்னு. இதுக்காக போய் தேவலாம் முட்டிக்கிட்டு மினிஸ்டர் கொள்றதுக்காக தேவலாம் போய் இப்படி ஆயிட்டான். என்ன பண்ணுறது? என்னம்மா சுமி, உனக்கு வயசு கொஞ்சம் தான் இருக்குது. ராஜன் பாரு, எனக்காக போய் உயிரை விட்டாரு. ஏதாவது ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கவா? இல்ல அங்கிள், ராஜனோட வாரிசு என் வயித்துல உருவாயிருச்சு, எனக்கு அது போதும். சுமி, நீ என்னை விட்டு போயிட்டியா? கோமாளா இருக்கப்ப குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டியே, இப்போ கை குழந்தை விட்டு போயிட்டியா? கனவா? வாங்கம்மா. குட் மார்னிங் சார். வணக்கம். நாங்க எம்ஜிஆர் காலேஜ்ல இருந்து வரோம். சொல்லுங்க சார், மனு எழுதி ஆட்சி மாற்றமானது நாங்க இன்னைக்கு தான் சார் பாக்குறோம். இதில் என்ன இருக்குமா?
மக்கள் மனு எழுதி கொடுக்குறாங்க. எந்த இடத்துல போய் கவர்னரை பார்த்து வாங்கணுன்றதை சொல்லி கொடுத்தேன், அவ்வளோதான். இல்ல சார், கண்டிப்பா உங்களை சிஎம் சார் கூப்பிட்டு பேசுவார் சார். இது கண்டிப்பா கடவுளோட அழைப்பா தான் இருக்கும் சார், ஆன்மீக அழைப்பா தான் இருக்கும். அதுக்காக அவர் கூப்பிடணுக்காக இல்லைம்மா, எனக்கு மக்களுக்கு செய்யணும்னு தோணுச்சு, செஞ்சேன். சார், நீங்க மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கீங்க, உழைச்சிருக்கீங்க. உங்க உழைப்புக்கு கண்டிப்பா சிஎம் சார் கூப்பிட்டு உங்களுக்கு மினிஸ்டர் போஸ்டோ அமைச்சர் போஸ்டோ கண்டிப்பா கொடுப்பாங்க சார். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ சார், கங்க்ராச்சுலேஷன். நன்றிம்மா, நன்றிம்மா. உங்க நன்றி, பணி ரொம்ப நன்றி. மென்மேலும் வளரணும் சார். தேங்க்யூம்மா, வாழ்த்துக்கள் தேங்க்யூம்மா. சார். தேங்க்யூ சார். வரோம் சார். தேங்க்யூ, வரேன் வாங்க. சார். அங்கிள் அங்கிள் இந்தாங்க அப்பாயின்மெண்ட் லெட்டர் எனக்கு கிடைச்சிருச்சு. ஆய், ரொம்ப சந்தோஷம். நீ எப்பவும் எதிர்பார்த்ததானே. ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட தான் காமிக்கிறேன். இந்தாங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஓ, நீ எப்பவும் எதிர்பார்த்த ஏர் ஹோஸ்டஸ் கிடைச்சிருக்குப்பா. ரொம்ப ஆமா, சந்தோஷம்ப்பா. போயிட்டு வா, பாம்பே போகணும். சரி, நான் போயிட்டா உங்களை யார் பார்த்துப்பா சொல்லுங்க. நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீ உன்னோட எதிர்காலத்தை பாரு. போய் ஜாயின் பண்ணு நாளைக்கே, என்ன நான் பார்த்துக்கிறேன். இந்த ஃபோன் வருது, வெயிட் பண்ணு. கொஞ்சம் இரு, சீமா வயசுலேருந்து போகணும். ஆமாம், நான் தான் சார் பேசுகிறேன். வணக்கம் வணக்கம். ஓகே ஓகே, நாளைக்கு நான் எல்லாரையும் 5 மணிக்கு கூப்பிட்டு வந்துடுறேன். சிஎம்கிட்ட சொல்லிடுங்க, நான் வந்துடுறேன். நன்றி, தேங்க்யூ. சிஎம் ஆஃபீஸ்லேருந்து போகணுப்பா. அப்படியா? ஆமாம், நம்ம எம்எல்ஏ சேர்ச்சாங்கள 5 பேர், எல்லாரையும் சிஎம் கூப்பிட்டுருக்காரு. ஆ, அவங்களையெல்லாம் வர சொல்லு, ஃபோன் பண்ணி எல்லாரையும் வர சொல்லு. இந்தா பிரபார் கூட வந்துட்டாரு. பிரபாரை விட்டுட்டு மற்ற 4 பேருக்கு ஃபோன் பண்ணு. ஆ, நாளைக்கு சரி, நம்ம நான் கிளம்பி சொல்றேன். போகணும், சிஎம் போய் பார்க்கணும். ம். அப்புறம் நிறைய வேலை இருக்கு. அப்ப இந்த வேலையெல்லாம் யார் அங்கிள் பாப்பா? நான் இங்கேயே இருந்துக்கிறேன். ஆமாம், சரி இருந்துக்க. அப்போ நீ இனிமே இங்கேயே இருந்துக்க, எனக்கு ஹெல்ப்பாக இருக்கட்டும். சரி, ரைட்டு. ஓகே அங்கிள். வாங்க சாமி, எப்படி இருக்கீங்க? நீங்கள் சொன்னபடி எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இப்போ சிஎம் கூப்பிட்டுருக்காரு, நாங்கள் போய் பார்க்க போகிறோம். வாழ்க வளமுடன், நீடூடி நல்லா வாழ்க, பல்லாண்டு வாழ்க, நல்லா வெற்றி பெற்று சிறப்பா இருங்க. நன்றி சாமி. போயிட்டு வாங்க. நாங்கள் வரோம். போயிட்டு வாங்க. அங்கிள், நாளைக்கு நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம். போயிட்டு வந்ததும் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. மினிஸ்டர் என்ன தூக்க சொன்னா, அவன் போய் சேர்ந்துட்டான். என்ன பாபு பேரஞ்ச மாதிரி உட்காந்துருக்கான். வெடிகுண்டு வைக்க சொன்னேன், வச்சியா இல்லையா? வெடிகுண்டு 2 இருந்துச்சு, 1 எடுத்து வேன்ல வச்சுட்டேன். இன்னொன்னு எடுத்து நம்ம இதுல வச்சுட்டேன். லூசு பயல, அது வெடிகுண்டுடா, டைம் பாம்பு. வெடிச்சு தொலைய போதுமா? வண்டி நிறுத்தா வண்டியா. ஐயா, அழுதுருங்கய்யா, கல்லு மாதிரி இருக்காதுங்கய்யா. ஐயா, உடச்சு அழுதுருங்கய்யா. சோகத்தை சொல்லிருங்கய்யா. குலதெய்வத்தை கும்பிட தானே போனாங்க, இப்படி மொத்தமா போவாங்கன்னு தெரியாதையா. ஐயா, வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க. வணக்கம். உங்கள் கதையை எடுக்கலான்னு வந்திருக்கோம் சார். எடுக்க முடியுமா? நான் வந்து ப்ரொடியூசர் சார், இவங்க டைரக்டர் சார். எஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். உங்கள் கதையை சொல்ல முடியுமா சார்? என்ன கதையை கேட்க போகிறீங்க? ஒரு ஃபங்க்ஷனுக்காக எல்லாம் ரெடி பண்ணிச்சுங்க. இது சுபிஷாவோட மூச்சு, இது சித்ராவோட மூச்சு. நேற்று இருந்தாங்க, இன்னைக்கு இல்லை. மனிதனோட வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. ரெடியாக இருக்குங்க போல இருக்கு. ஆமா தலைவரே, இன்னைக்கு இந்த குழந்தைங்களை பார்க்க போறோம்ல. ஏன்னா அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க, அப்பா அம்மா இல்லாத குறையே தெரியாம கலெக்டர் வளர்த்துருக்காங்க. தலைவர் வந்து அந்த குழந்தைங்களை பார்த்தோன்னே எமோஷன் ஆகாம இருக்கணும். எமோஷனை காட்டிட்டீங்கன்னா குழந்தைங்க வருத்தப்படலாம். பார்த்துக்கலாம் விடு. அந்த பழைய மினிஸ்டர் பங்களா தானே? அதேதான். சரி, நான் கிளம்புறேன். ஓகே.
இந்த வந்துடுறேன். வாங்க சார். வணக்கம் தமிழ், எப்படி நல்லா இருக்கீங்க? இருக்கேன் தலைவரே. வாங்க வல்லரசு. அங்கிள் எப்படி இருக்கீங்க? என்ன கம்பெனியெல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது அங்கிள், ஒரு பிரச்சனை இல்லை. நீ ஒரு நாட்டு ராணி. நீ ஒரு ராணி. பாலா சொல்லுங்க ஐயா. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஸ்கூல் பிள்ளைகளுக்கும் இந்த மோதிரம் கொடுக்குற மாதிரி ஏற்பாடு சரிங்க ஐயா, பண்ணுங்க. நான் பார்த்து அவர்கிட்ட கொடுங்க. இந்தாங்க. போமா, வா போலாம். தாத்தா, சொல்லுமா. நீங்க ராஜா கதை சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, அது சோழ ராஜாவா, சேர ராஜாவா, இல்ல பாண்டிய ராஜாவா? சேரனா, சோழனா, பாண்டியனா? நான் சொல்கிறேன், வா. சரிங்க தாத்தா. நடந்த கதையை நம்ப மாட்றாங்க, நம்ம கதையா நம்ப போகிறாங்க? கொஞ்சம் நேரம் வரேன். சார் வணக்கம். வணக்கம் சார். சார் நீங்க சொன்ன மாதிரி சார் வந்து மினிஸ்டர் ஆயிட்டாரு. ரொம்ப நல்லது. எல்லாருக்கும் நல்லது பண்றாரு. ஆனா இன்னமும் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அது என்ன பிரச்சனை என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார். வணக்கம், வணக்கம். எல்லாம் முடிஞ்சு நீங்கள் சொன்ன மாதிரி மினிஸ்டர் ஆகிட்டேன். என்னோட வந்தவங்களாம் போயிட்டாங்க. இன்னும் நான் எத்தனை நாளைக்கு தான் இருக்கணும்? ஒரு வழி சொல்லுங்க. கர்மா இன்னும் உங்களுக்கு தீரல. ஸோ உங்க கர்மாவினை தீராதனால இன்னும் வழி துரத்தின்னு தான் இருக்கு. அதனால அதை தீர்த்தத்துக்கான வழிமுறைகள், அது தீர்த்தத்துக்கான வழிகளில் போகிறது நல்லது. நீங்க என்னதான் மினிஸ்டர் ஆனாலும் ஏழைகளுக்கு உணவு, ஏழை நலனுக்கோசரம் வழி பண்றது, அதோட பலன் நீங்க பண்ணீங்கன்னா நல்லாயிடும். அது மூலியமா நிறைய அனாதைகளுக்கும் உணவு விடுதிகளுக்கும் உணவுகள் நிறைய கொடுங்க. நிறைய சின்ன சின்ன பசங்களுக்கு, நல்லா படிக்கக்கூடிய பசங்களுக்கு நல்லா உதவி பண்ணி அவங்களை வளப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையோட வளம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ உங்க கர்மம் குறைஞ்சி நீங்க வழி வந்த வழியை நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்ல. ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப நல்லா சொன்னீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்.